ஹலோ எவ்ரிபடி. இப்போ நம்ம இந்த டிஜிஎஸ் ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர் சேனல் வழியா நம்ம டே 2 ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1 மார்க் பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டூ ஐடென்டிக்கல் பாயிண்ட்ஸ் சார்ஜஸ் ஆஃப் மேக்னிடியூட் மைனஸ் கியூ ஆர் ஃபிக்ஸ்டு as shown in figure below. அதாவது மைனஸ் கியூ பாயிண்ட் இருக்கு, ரெண்டு மைனஸ் கியூ பாயிண்ட் வந்து ஃபிக்ஸா இருக்கு ஒரு இந்த ஃபிகர்ல. அந்த ரெண்டு பாயிண்ட் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் a third charge plus q placed midway between the two charges of the point p. அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல சென்டர்ல இருக்கிற பிளஸ் கியூ பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை தான் வந்து பிளஸ் கியூ பி பாயிண்ட் டினோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் திஸ் சார்ஜ் பிளஸ் கியூ இஸ் டிஸ்பிளேஸ்ட் a small distance from the point p in the direction indicated by arrows in which the direction be stable with respect to the displacement. அதாவது அவங்க கேட்குறாங்க என்ன மாற்றம், அதாவது ஈக்குவலான டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, அது வந்து நடுவில் வந்து பிளஸ் கியூ பாயிண்ட் இருக்கு, இது மைனஸ் கியூ, இது மைனஸ் கியூ. இப்போ இந்த டைரக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இது 5 சென்டிமீட்டராக இருந்தால் இது 5 சென்டிமீட்டராக இருக்கும், இங்கே 4 இருந்தால் இங்கே 4 இருக்கும். அதே மாதிரி இதுவே மேலே வயசா போனால் இது ஈக்குவலா இருக்கும், இதுக்கும் ஈக்குவலான்னு தெரியாது, பட் இதுவும் ஈக்குவலா இருக்கும். இது 4னா இது 4ஆ இருக்கும். பட் இதோட இந்த சார்ஜ்ல இருந்து இந்த சார்ஜ் வரைக்கும், இந்த சார்ஜ்ல இருந்து இந்த சார்ஜ் வரைக்கும் இந்த கோனியா இருக்கிற லைனோட டிஸ்டன்ஸ் வந்து இது 6ஆ இருந்தா இது 6ஆ இருக்கும், இது 7ஆ இருந்தா இது 7ஆ இருக்கும். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும். அதனால இங்க கேட்டிருக்க டிஸ்டன்ஸோட டைரக்ஷன் ஆஃப் ஸ்டேபிளா இல்லையான்னு கேக்குறாங்க. அதாவது ஸ்டேபிள்னா B1 அண்ட் B2. இங்க அதுவே இந்த ஸ்டேபிளுக்கு பதிலா கொஸ்டின் மாத்தி அன்ஸ்டேபிள் கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து A1 அண்ட் A2ன்னு வரும். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டின் போக போகிறோம். செகண்ட் கொஸ்டின் வந்து விச் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் ப்ரொடியூசர்ஸ் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது எந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க கேட்குறாங்க. அப்போ பாயிண்ட் சார்ஜ், யூனிஃபார்ம் சார்ஜ் இன்ஃபினிட் பிளேனு, யூனிஃபார்ம் சார்ஜ் இன்ஃபினிட் பிளேனு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவல் தான். பாயிண்ட் சார்ஜும் ஒன்று தான், யூனிஃபார்ம் சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல்லும் ஒன்று தான். அதாவது இதுதான் ஸ்பெரிக்கல் செல்லு. இந்த ஸ்பெரிக்கல் செல்ல ஒரு டப்பா வரைஞ்சிருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவல் லென்த் டப்பா. ஆனா அதுல ஒரு பிளேன் பாஸ் ஆகுதுல, அது ரெண்டுமே இதுல பாருங்க, இந்த பாக்ஸ்ல வந்து ரெண்டு பிளேன் பாஸ் ஆகும், இந்த பாக்ஸ்ல ஒரு பிளேன் தான் பாஸ் ஆகும். அதனால இது வந்து ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலான சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகல, ஈக்குவலான பிளேன் பாஸ் ஆகல. ஆனா கரெக்டான ஒரு ஸ்பெரிக்கல் சீட் இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு சீட் இருக்கு, அதுல பிளஸ் சார்ஜ் அதாவது சார்ஜ் நெகட்டிவா இருந்தா அது உள்ள வழியா வரும் பிளேனு. ஆனா இது பாசிட்டிவா இருக்கிறதுனால இது எல்லாம் வெளில வரும். வெளில வந்தா இதுல ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா, ஒரு மெட்டல் எடுத்தோம்னா, அந்த மெட்டல் வந்து ஈக்குவலான சார்ஜ் பிளேனை கண்டக்ட் பண்ணும். அதனால இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் ப்ரொடியூஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது யூனிஃபார்ம் ஈக்குவலான எலக்ட்ரிக் ஃபீல்டை இது ப்ரொடியூஸ் பண்றது. அது வந்து இதுதான். அதாவது என்னன்னா இன்ஃபினிட் லைன் வந்து கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா அது வந்து லைன், அது நிறைய லைன் இருக்கும், அது எது வரும்னே சொல்ல முடியாது. அதனால பிளேன்னால இன்ஃபினிட் பிளேன். அதான் இதோட ஆன்சர் வந்து யூனிஃபார்ம் சார்ஜ் இன்ஃபினிட் பிளேன். தேர்ட் கொஸ்டின் போக போறோம். தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் சார்ஜ் Q1 and Q2 for the following electric field line pattern. அப்ப அது வரையா பார்க்கும்போது இதுல நீங்களே பாருங்க, இந்த டயக்ராம் இதுல எத்தனை லைன் இருக்கு, இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11, அதுக்கப்புறம் 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, Q1/Q2 ரெண்டு சார்ஜ் இருக்குன்றாங்க. இங்க வந்து Q1ல டோட்டலா இருக்கிறது வந்து டோட்டலா எத்தனை இருக்கு, 11 இருக்கு, 11 இருக்கு. அதனால இங்க Q1 வந்து ஸ்மாலஸ் Q1/Q2ன்னு எடுத்தோம்னா, Q1 வந்து என்னது 11 பை Q2ல எவ்வளவு இருக்கு, 12ல இருந்து 25 வரைக்கும் இருக்கு. அப்ப 25னா இங்க வந்து 25, அப்ப ஆன்சர் வந்து 11/25. இதுல எங்க 11/25 வருது, இங்க வருது. அப்ப இதுதான் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மாத்துவாங்க, இங்க எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆன்சர் போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபோர்த் கொஸ்டின்.
An electric dipole is placed at an alignment angle of 30 degree with an electric field of 2 into 10 power 5 Newton Coulomb inverse. It experiences a torque equal to 8 Newton meter. The charge on dipole if the dipole centimeter is, அதாவது ஆங்கிள் கொடுத்துறாங்க. ஆங்கிள் வந்து எவ்வளோ, தீட்டா ஈக்குவல் டு 30. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 into 10 power 5 Newton Coulomb inverse. அதே மாதிரி டார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8ன்னு எடுத்தோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ், அவங்க அந்த டைபோலோட டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர்னா என்ன, 1/100. அப்போ நம்ம இதை மாற்றணும்னா 1 into 10 inverse -2 மீட்டர். மீட்டராக மாற்றிடும். ஏன்னா மீட்டராக மாற்றினா கன்வெர்ட் பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்போ டார்க்கோட ஃபார்முலா என்னது, T ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த லெசன்ல ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க டார்க்கோட ஃபார்முலா. 3 மார்க்லேயே நீங்க இது படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த P இருக்குல்ல, இந்த மொமெண்டமுக்கு பதிலாக 2dq ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். அந்த 2dq எப்படி வந்ததுன்னா, 2dq எப்படி வந்தது, அந்த நீங்க ஆக்சியல் லைன் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆக்சியல் லைன் அதாவது ஈக்குவட்டோரியல், அதுல எப்படி இருக்கும்னா 2aq. இந்த a வந்து என்னது, அது டிஸ்டன்ஸ் குறிக்கும். அதே மாதிரி dயும் டிஸ்டன்ஸ் தான் குறிக்கும். அப்போ p ஈக்குவல் டு 2dq. அதை நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ 2dq ஈக்குவல் டு க்கு பதிலாக e போடுறோம், சைன் தீட்டா அப்படியே போட்டோம். அதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா 2dq e sin தீட்டாவா. அப்ப நம்மளுக்கு என்ன நீங்க தெரியணும்னா, ஐ தான் வந்து இல்ல டார்க் தெரியும், Q தெரியாது நம்மளுக்கு. இங்க Qவே கிடையாது. அப்ப Q கண்டுபிடிக்கணும்னா Q என்ன பண்ணலாம், இந்த சைடு அப்படியே வச்சிருக்கலாம். ஒரே நிமிஷம். அதாவது இப்ப Q தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப Q அப்படியே வச்சோம்னா இதை வந்து அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ஐ சைடு. அப்ப I/2d E sin theta. அப்ப இதுல வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். டார்க் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8. அப்ப இங்க 8. அப்புறம் 2d அதாவது டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம். இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க 1 சென்டிமீட்டர், நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம். அப்ப மீட்டரா கன்வெர்ட் பண்ணா 1 into 10 inverse 2. அப்ப இன்டூ E sin theta, அதாவது E sin theta. அந்த E ஓட வேல்யூ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க நம்ம கண்டுபிடிச்சா 2 into 10 power 5 நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ். இங்க எப்படி 8 அந்த 8 போட்டாங்க, ஓகே. அதுக்கப்புறம் வந்து 8 கேன்சல் பண்ணுவோம், இதுவும் ஏதோ கேன்சல் பண்ணா 4 இன்டூ சைன் 30. அந்த சைன், இந்த சைன் இங்க இருக்கிறதுனால சைன் 30 4. இது கேன்சல் பண்ணா 4 வந்தது. அந்த அப்படியே எழுதிட்டு சைன் 30யோட வேல்யூ நம்மளுக்கே தெரியும் 1/2. அப்ப 1/2 மேல போயிடுச்சுன்னா, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சுன்னா 4 into 2 வரும். அந்த 4 into 2 தான் இங்க எழுதியிருக்காங்க. அப்போ 4 into 2/10 power 3 ஈக்குவல் டு 4 into 2 8. 10 power 3 மேல கொண்டு போனா 10 inverse -3. அது அப்படியே கூலுமே. அப்ப நீங்க பார்த்தோம்னா 8 into 10 power -3 கூலும். அப்ப Q ஈக்குவல் டு என்னன்னா 8. இங்க வந்து மைக்ரோ 3 இருக்கிறதுனால மைக்ரோ கூலும், அவ்வளவுதான். இப்ப 8 Q ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 8 மைக்ரோ கூலும். 8 மைக்ரோ கூலும், அதான் இதோட ஆன்சர். 5th ஒன் போறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 4 Gaussian surface are given below with charges inside each Gaussian surface. அதாவது 4 Gaussian கொடுத்துருக்காங்க. 1, அதாவது இங்க 1 2 3, அதுக்கப்புறம் 4 அப்படி கொடுத்துருக்காங்க 4. இந்த 4 இங்க பாருங்க 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த 4 Gaussian surfaceலயும் எவ்வளவு சார்ஜஸ் ஈச் சார்ஜ் கண்டக்ட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. அப்ப ரேங்க் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் த்ரூ ஈச் Gaussian surface is increasing order. இன்க்ரீசிங் ஆர்டர்ல ஏற சொல்றாங்க. அப்ப நீங்களே பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் பார்த்தோம்னா இதுல வந்து எது ரொம்ப பெருசா தெரியுது பாருங்க, இந்த ஏ தான் பெருசா தெரியுது. அப்ப ஏ தான் பெருசு. அப்புறம் அதோட சின்னது எதா இருக்கு, அதாவது ஏ ஃபுல்லா கால்குலேட் பண்ணுங்க. 2q plus 2q 3q 3q minus q 2q. அப்ப 2q வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெருசு, அதுதான் பெருசு இருக்கிறதுல. அதுக்கப்புறம் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க 2q. அதாவது இப்ப வந்து பி பார்க்க போறோம். பினா 2q minus q. அப்ப எவ்வளவு, q. பிக்கு வந்து q. அதே மாதிரி சி பார்க்க போறோம். சி வந்து எவ்வளவு இருக்குன்னா q plus q minus q, அது வந்து 0. சி வந்து 0. அதே மாதிரி இப்ப டி பார்க்க போறோம். டில வந்து மைனஸ் q, டி வந்து -1 வச்சுக்கிறோம். அப்ப இதுல இருக்கிறது பெருசு எதுனா, ஏ வந்து 2னா, பி வந்து 1னா, சி ஈக்குவல் டு 0னா, டி ஈக்குவல் டு -1.
அப்ப அந்தபடியா பார்க்கும்போது ஏ தான் பெருசா இருக்கு. அதனால ஏ, பி வந்து செகண்டு, சி வந்து தேர்டு, டி வந்து ஃபோர்த்து. ஆனா இத வந்து இங்க வந்து மாத்தி எழுதியிருப்பாங்க. ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இத எழுதியிருப்பாங்க. டி தானே சின்னது. அதனால டி அப்படியே எடுத்தாங்க. சி, பி, ஏ. இதுதான் ஆன்சர். ஃபிஃப்த்தோட ஆன்சர். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி சிக்ஸ்த் ஒன் பார்க்க போறோம். சிக்ஸ்த் ஒன் வந்து the total electric flux for the following closed surface which is kept inside water. அதாவது closed surface electric flux குடுத்திருக்காங்க. இந்த ஃப்ளக்ஸ் குடுத்திருக்காங்க. அது வந்து வாட்டர்ல பிளேஸ்டா இருக்குன்றாங்க. அப்ப அந்த வாட்டர் பிளேஸ் ஆகுதுன்னா சிம்பிளான ஒரு ஃபார்முலா. ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. ஃப்ளக்ஸ் ஓட ஃபார்முலா என்னது? Q enclosed by எக்ஸ்லாம் நாட்னு படிச்சிருப்பீங்க. பட் இங்க வந்து ஒரு மீடியம் குடுத்திருக்காங்க. என்ன மீடியம்னா வாட்டர்னு குடுத்திருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இது வந்து காஸ் லா அதான் ஃப்ளக்ஸ். அதனால இங்க வந்து மீடியம் ஒண்ணு இருக்கிறதுனால என்னன்னா ரிலேட்டிவ் பெர்மெபிலிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ரிலேட்டிவ் பெர்மெபிலிட்டினா எக்ஸ்லான் நாட் ஆறு, எக்ஸ்லான் நாட். அப்ப அந்தபடி பார்க்கும்போது Q இது ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க? Q டோட்டல் சார்ஜ். இந்த சார்ஜ் பார்க்க போறோம். மைனஸ் Q பிளஸ் 2Q பிளஸ் Q. இது கேன்சல் ஆயிடும். அப்போ டோட்டலா இருக்கிறது பிளஸ் 2Q. அப்ப என்ன பண்ண போறோம்னா 2Q பை ரிலேட்டிவ் பெர்மெபிலிட்டி அந்த எக்ஸ்லான் ஆரோட வேல்யூ வந்து 80. அதை நீங்க ஞாபகம் வச்சு ஆகணும். இது மனப்பாடம் பண்ணி ஆகணும். இது ஏன்னா புக்லயே கொடுத்துருப்பாங்க இதோட வேல்யூ. அதனால இதோட வேல்யூ வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். 80 இன்டூ எக்ஸ்லான் நாட். அந்தபடி பார்க்கும்போது இது கேன்சல் ஆயிரும். Q பை 40 எக்ஸ்லான் நாட். அவ்வளவுதான் ஆன்சர். இங்க எங்க வருது பாருங்க. கிளீனா எழுதுறேன். Q பை 40 எக்ஸ்லான் நாட். இந்த ஆன்சர் எங்க வருது பாருங்க. இதோ வருது பாருங்க. Q பை 40 எக்ஸ்லான் நாட். அதான் இதோட ஆன்சர். இதை டிக் பண்ணிட்டு போயினே இருக்கலாம் நீங்க. அதே மாதிரி 7th கொஸ்டின் போக போறோம். 7th கொஸ்டின் வந்து two identical conducting balls having positive charge Q1 Q2. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. two identical balls 1 2. அந்த ரெண்டுமே பாலு. அது என்ன பண்றாங்கன்னா Q1 Q2 சார்ஜஸ் கண்டக்ட் பண்ணுது. இது வந்து Q1, இது வந்து Q2. அதே மாதிரி ஆர் செப்பரேட்டட் பை சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆர். அது செப்பரேட் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் 6 அப்படின்னு சொல்றாங்க. இஃப் தே ஆர் மேட் டு டச் ஈச் அதர் தென் செப்பரேட்டட் சேம் டிஸ்டன்ஸ் தி ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் வில் பி. அதாவது என்னன்னு கேக்குறாங்க, என்ன ஃபோர்ஸ்ன்னு கேக்குறாங்க. அப்ப சப்போஸ் நீங்க இந்த பாலோட சைஸ் அதாவது 4ன்னு எடுத்துக்கோங்க. 4 இது வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. நார்மலான ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண போறோம். அதாவது F இந்த F ஈக்குவல் டு K 4 இன்டூ 2. அதாவது இந்த நார்மல் ஃபார்முலா F K Q1 Q2 பை R ஸ்கொயர். இப்போ F K F ஈக்குவல் டு K Q1 என்ன கண்டுபிடிச்சோம்? Q1 வந்து 4ன்னு எடுத்திருக்கோம். 4 அதனால 4 போட்டோம். Q2 வந்து 2ன்னு எடுத்தோம். 2 போட்டோம். அப்புறம் ஆர் ஸ்கொயர் என்னதுங்க? நம்மளுக்கு தெரியுமே ஆர் தான் அடுத்த டிஸ்டன்ஸ். அதனால ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். F ஈக்குவல் டு 4 2 ஆர் 8 8K பை ஆர் ஸ்கொயர். இது வந்து ஃபோர்ஸ் பிட்வீன். அதாவது இப்போ வந்து இது என்ன பண்ணுங்கன்னா இப்போ பாதி பாதியா பிரிங்க. இதை பாதி பாதியா பிரிச்சீங்கன்னா எப்படி? 4 + 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. Q1 + Q2 ஈக்குவல் டு Qஆ இருந்தா அதாவது 4 + 2 ஈக்குவல் டு 6. 4 + 2 இது ஒரு ஆட் பண்ணுங்க. ரெண்டு ஃபோர்ஸோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்படிதான் பண்ணும். 4 + 2 எவ்வளோ? 6. அப்ப 6னா இதை பாதி பிரிங்க. 6ஓட பாதி என்னது? 3 + 3. அப்ப என்ன பண்ணுங்கன்னா இப்ப டிஃபரன்ஸ் இது பாதி பாதியா பண்ணுங்க. அப்ப இது பண்ணும்போது Q1 Q2 பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் 3 3 9 9K பை ஆர் ஸ்கொயர். அதாவது இதோட வேல்யூ 9K பை ஆர் ஸ்கொயர். 9K பை ஆர் ஸ்கொயரா? இப்போ இங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சது? 8K பை ஆர் ஸ்கொயர். இது வந்து 9K பை ஆர் ஸ்கொயர். இங்க பாருங்க பாதி பாதியா எடுத்தா பண்ணா நம்மளுக்கு 9K பை ஆர் ஸ்கொயர். இது 8K பை. நம்ம அதிகமான நம்பர் வச்சு பண்றதோட கம்மியான நம்பர் அதாவது பாதி பாதியா பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து பெருசா வருது. அதாவது 9K பை ஆர் ஸ்கொயர். அதனால இது இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அப்ப இது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால மோர் தேன் பிஃபோர். ஃபர்ஸ்ட் பாயிண்டோட செகண்ட் பாயிண்ட் தான் பெருசு. அதாவது ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்ததோ அதோட இன்க்ரீஸ் தான் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான் மோர் தேன் பிஃபோர். இப்போ நெக்ஸ்ட் போக போறோம். நெக்ஸ்ட் வந்து 8th rank the electrostatic potential energies for the given system of a charges in increasing order. இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்க்ரீசிங் ஆர்டர் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ என்னன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார்முலா பொட்டன்ஷியல் எனர்ஜிஸோட ஃபார்முலா வந்து K Q1 Q2 பை ஆர். இப்போ கேவா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏவா இந்த ஏ போடுங்க. யூஏவோட கண்டுபிடிக்க போறோம். யூஏ கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணலாம்? கே இந்த பாயிண்ட போடுங்க. இந்த பாயிண்ட் அது Q மைனஸ் Q. அப்ப Q1 Q மைனஸ் Q பை ஆர். அவ்வளவுதான்.
அப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் கே கியூ ஸ்கொயர் பை ஆர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். யூபி அதே மாதிரி யூபியா இந்த பி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த பியோட வேல்யூ யூபியில் என்ன பண்ண போறோம்னா மைனஸ் கியூ டு மைனஸ் கியூ மைனஸ் கியூ மைனஸ் கியூ போட்டிங்கன்னா பை ஆறு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் கே கியூ ஸ்கொயர் பை ஆறு. ரெண்டாவது பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் சி. அதே மாதிரி சிக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கியூ ஒன் வந்து இது கியூ டூ வந்து இது. அப்போ கியூ ஒன் வந்து என்னது மைனஸ் கியூ பை மைனஸ் டூ கியூ பை ஆர். அப்போ அதே பண்ணோம்னா பிளஸ் டூ கியூ ஸ்கொயர் பை ஆர். இது வந்து தேர்டு. அதே மாதிரி ஃபோர்த் வந்து ரொம்ப ஈஸி. ஃபோர்த் வந்து கொஞ்சம் குழப்பம், பட் இங்க என்னன்னா ஒரே நிமிஷம். ஃபோர்த் வந்து என்னன்னா கியூ கொடுத்துருக்காங்க கியூ ஒன், இங்க வந்து மைனஸ் டூ கியூ. கியூ ஒன்ல கியூ போட்டோம் மைனஸ் டூ கியூ போட்டோம். ஆனா இங்க ஒரு குழப்பம், ஃபார்முலால ஆர் இருக்குமா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க டூ ஆர் கொடுத்துருக்காங்க. அந்த டூ ஆர் தான் போடணும் ஆருக்கு பதிலா. அதனால இங்க டூ ஆர் போடுங்க. இது இது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வந்துடும். அப்ப டூ ஆர் போட்டீங்கன்னா ஈக்குவல் டு மைனஸ் கே டூ கியூ ஸ்கொயர் பை டூ ஆர். அப்ப டூ ஆர்னா டூ டூ கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் இருக்க வேண்டிய ஆன்சர் வந்து என்னன்னா கே டூ கியூ ஸ்கொயர் பை கே கியூ ஸ்கொயர் பை ஆர். கே கியூ ஸ்கொயர் பை ஆர். அதாவது இதுவும் ஈக்குவலா இருக்கும். நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவல். அப்ப இதுல வந்து எது பெருசுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எது பெருசுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பெருசு டூ கியூ, அதாவது டூ கியூ. அப்ப இது என்னது தேர்டா, தேர்டு தான் பெருசு. அப்புறம் இதுல எது எது பெருசு செகண்ட். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஈக்குவல்ன்றாங்க. அதனால இது வந்து ஃபோரு ஈக்குவல் டு ஒன்னு. ஒன்னும் ஃபோரும் ஈக்குவல், ஒன்னும் ஃபோரும் ஈக்குவல். அதனால ஒன் ஈக்குவல் டு ஃபோரு. ஃபோரோட பெருசு எது டூ, டூவோட பெருசு எது த்ரீ. அதான் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் டூ த்ரீ. இங்க இந்த ஆப்ஷன் எங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதனால ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போய் நேரம். நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் வந்து நைன்த் சம் போயிட்டோம். an electric field E equal to 10xy exists in certain region of space. இந்த ஸ்பேஸ்ல அது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றாங்க. then the potential difference V equal to V naught minus VA where V naught is potential at the origin VA. அந்த ஆரிஜின் கொடுத்துட்டாங்க அவங்க, அதாவது வெர்டெக்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த இஸ் த பொட்டான்சியல் அட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இஸ், அதாவது என்னன்னு கேட்கறாங்க, அதோட பொட்டான்சியல் எவ்வளோன்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்களா ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அதை அப்படியே போடுங்க. அந்த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா வி மைனஸ் வி நாட் மைனஸ் விஐ, அதுவும் போட்டாங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இ ஈக்குவல் டு டென் எக்ஸ் ஐ இருக்கா, அதுல போய் இந்த எக்ஸோட வேல்யூ போடுங்க. இந்த எக்ஸோட வேல்யூ, இந்த எக்ஸோட வேல்யூ போட்டீங்கன்னா என்ன வரும்னா எக்ஸ்ல டென் டூ ஐ ஈக்குவல் டு டென் டூ சார் என்னது மைனஸ் டுவெண்ட்டி ஐ, அவ்வளவுதான் மைனஸ் டுவெண்ட்டி ஐ. பட் நீங்க ஒரு இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. இங்க என்னன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஐ வந்திருக்கா, இ ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஐனா நீங்க பொட்டான்சியல், அதாவது இதை பொட்டான்சியலா மாத்தணும்னா சைனை மாத்தணும். சைனை மாத்தணும். இங்க மைனஸ் டுவெண்ட்டி ஐ இருந்தா, அதாவது இங்க நம்மளுக்கு டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஐ தான் கிடைச்சிருக்கும். டென் டூ சார் பிளஸ் தான் இருக்கு, டென் டூ சார் டுவெண்ட்டி ஐ. நம்ம இதை மைனஸ் பிளஸ்ல இருக்கா, அப்போ இது பிளஸ்ல இருந்தா இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணணும். பொட்டான்சியல்னா ஆப்போசிட் சைனால போடணும். பிளஸ் டுவெண்ட்டி ஐனா மைனஸ் டுவெண்ட்டி ஐ. இங்க மைனஸ் டுவெண்ட்டி ஐ இருந்தா இங்க பிளஸ் டுவெண்ட்டி ஐ பொட்டான்சியல்ல இருக்கும். அதனால இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ் வரும், அவ்வளவுதான். அப்ப மைனஸ் டுவெண்ட்டி ஐ போட்டோமா, அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா போடுங்க. இ ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ், ஆப்போசிட் சைன் மாத்த மறந்துடாதீங்க. மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஐ பை டிஎக்ஸ். ஒரே நிமிஷம் புரியுற மாதிரி எழுதுறேன். அதாவது மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஐ பை டிஎக்ஸ். ஓகேவா? மைனஸ் டுவெண்ட்டி ஐ பை டிஎக்ஸ்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து டிஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்னா, அதாவது யூவி மெத்தட் போடுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பிளஸ் டுவெண்ட்டி கிடைக்கும். பிளஸ் டுவெண்ட்டி வோல்ட். இங்க எங்க பிளஸ் டுவெண்ட்டி இருக்கு, இதான் பிளஸ் டுவெண்ட்டி. டிக் பண்ணிட்டு போயினே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் டென்த். இதுவும் ஈஸி தான். A thin conducting spherical of radius charges q which is uniformly distributed on its surface. அதாவது the correct plot of the electrostatic potential at a spherical cell. அதாவது spherical cell, அது இப்போ நீங்க என்ன வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பெரிக்கல் செல் இருக்கு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அது வந்து வெளியே போகாது அந்த சார்ஜ், அதாவது அந்த சார்ஜஸ் எல்லாம் வெளியே போகாது. அதனால அது வந்து இதுக்குள்ள இருக்கிற சார்ஜஸ் பிளஸ் மைனஸ் அதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும். அதுதான் வெளியே போகாதுன்றாங்க. இந்த டயக்ராம்ல அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, இந்த டயக்ராம்ல கண்டுபிடிப்போமா? அதாவது இங்க வந்து நீங்க பாருங்க ஸ்ட்ரெயிட்டா இது வந்து கவரா இருக்கா, பட் இது வந்து இன்க்ளைன் பிளேன்ல இருக்கு. இது செட் ஆகாது. நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டான இந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி இந்த ஒரு ரேடியஸ் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதனால இங்க பாருங்க இங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அது வந்து உள்ள வந்து ஒரு சார்ஜஸ் எல்லாம் கண்டக்ட் ஆகும், வெளியே போகாது, கான்ஸ்டன்டா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க வந்து இன்க்ளைண்டா இருக்கு, இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இது வாய்ப்பே இல்லை, ஏன்னா இன்க்ளைண்டா இருந்தா இது ஆகவே வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இதுவும் இன்க்ளைண்டா இருக்கு, ஆகாது.
அதனால உங்களோட ஆன்சர் வந்து ஸ்பெரிக்கலா ஒரு கரெக்டான ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தா அதுல வந்து கான்ஸ்டன்ட் சார்ஜஸ் வந்து கரெக்டா நிற்கும். அப்ப இதுதான் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அப்புறம் நெக்ஸ்ட் போனா நெக்ஸ்ட் வந்து 11th 2 points A and B are maintained or potential of 7V 4V respectively. The work done moving 50 electrons from A to B. நார்மலா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, W equal to QV. அதாவது ஃபர்ஸ்ட் W equal to QV தான் ஃபார்முலா. இங்க வந்து பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. பொட்டான்சியல் டிஃபரன்ஸ்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் வந்து என்னது 7 மைனஸ் இனிஷியலா இந்த -4 போடுங்க, அது -4 போடுங்க. அப்போ -4 போட்டீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வரும். 7 + 4 11. V ஈக்குவல் டு பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் 11 கிடைச்சிச்சு. அப்புறம் Q ஈக்குவல் டு NE வந்து ஃபார்முலா, அது நெக்ஸ்ட் போகலாம். Q ஈக்குவல் டு NEயா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னோட வேல்யூ என்னது, என்னோட வேல்யூ வந்து 50 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எத்தனை எலக்ட்ரான்ஸ். அப்ப எண்ணுக்கு பதிலாக 50 போடுங்க. 50 போட்ட உடனே 1.6 × 10⁻−19. அது எப்படின்னா இந்த எண்ணா எலக்ட்ரான்ஸ், அது ஒரு இது நீங்க ஞாபகம் பண்ணி இது மனப்பாடம் பண்ணிக்கணும், ஏன்னா புக்ல இருக்கு இது. அந்த வேல்யூவை போட்டு W equal to 50 × 1.6 × 10⁻−19. அதாவது W equal to இங்க நம்ம ஃபார்முலா என்னமா W equal to QV. அப்ப W equal to Q ஓட வேல்யூ என்னது, இது அப்படியே போடுங்க. V ஓட வேல்யூ வந்து 11. அப்ப W equal to இதை சால்வ் பண்ணா 8.8 × 10⁻−17. அவ்வளவுதான் ஆன்சர். இது எங்க வருது பாருங்க, இங்க இருக்கு, டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிக்கெட்டிங். இப்ப 12th போகிறோம். 12th if voltage applied on a capacitor is increased V to 2V, choose the correct conclusion. கேட்டிருக்காங்க. இப்போ வோல்டேஜ் ஒரு கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் அப்ளை ஆகும்னா அது Vல இருந்து 2V வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கன்க்ளூஷன் பார்ப்போமா. அந்த கன்க்ளூஷன் என்னன்னா, இப்போ நார்மலாக உங்களுக்கு சார்ஜோட ஃபார்முலா தெரியும், Q ஈக்குவல் டு சிவி. அப்போ சி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, சி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ Q டேஷ் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் Q சார்ஜ் வேணும். அப்ப நெக்ஸ்ட் Q சார்ஜ், அடுத்த Q சார்ஜ் வேணும்னா Q ஈக்குவல் டு சி. இது இன்க்ரீஸ் ஆகாது, பிகாஸ் இது கான்ஸ்டன்ட், இது மாறவே மாறாது. அப்புறம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்ல, அப்ப 2V வைக்கிறோம். Q டேஷ் ஈக்குவல் டு 2CV. இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 2CV கிடைக்கும். 2CV கட்டோன்னு Q டேஷ் ஈக்குவல் டு 2Q. CV Q ஈக்குவல் டு என்னது CV. அப்ப CV பதிலா என்ன போறோம் 2Q. அதாவது Q அந்த சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்னது C remains same. நான் சொன்னேன் C வந்து கான்ஸ்டன்ட், நான் வச்சுக்கணும் C வந்து கான்ஸ்டன்ட். அப்ப C remains same. Q வந்து டபுள் ஆயிருக்கு பாருங்க, ஒரு நெக்ஸ்ட் சார்ஜ் வந்து டபுள் ஆகி 2Q மாறி இருக்கு, அதனால இங்க வந்து டபுள் ஆயிருக்கு. C remains Q டபுள். இங்க எங்க வருது பாருங்க, C remains Q டபுள். இதுதான் டிக்கெட்டிங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 13 போலாம். A parallel plate capacitor stores a charge Q at a voltage V. அப்புறம் suppose the area of parallel plate capacitor and the distance between the plates are each double, then which is quantity that will change. இது வந்து நார்மலான இது வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி, இது ப்ராப்பர்ட்டி. இது வந்து நீங்க புக்லயே பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது டெஃபினேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க நல்லா. ஒன்றும் கிடையாது. இது வந்து சார்ஜ் கியூ வந்து இது இருக்கு பாருங்க, தி பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்க பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் வந்து மாறும்போது A dash D dash 2A 2D இதை மல்டிப்ளை பண்ணா இது எனர்ஜி டென்சிட்டின்றாங்க. இது வந்து நீங்க புக்ல டெஃபினேஷன்ல கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அது ஒன்றும் கிடையாது, நீங்க இது படிச்சுதாங்க. அதனால எனர்ஜி டென்சிட்டின்னு போடணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3 கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டட் இன் a triangle as shown in figure. என்னன்னா 3 கெப்பாசிட்டர் இதோ இருக்கு பாருங்க, 3 கெப்பாசிட்டர் ஆர் shown in triangle. The equivalent capacitance between 2 points A and C. A and C எனது A and C, இது A இது C, ரெண்டுமே இருக்கு நடுவுல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, நார்மல் ஃபார்முலா 1CS. கெப்பாசிட்டர் சீரிஸ், இது சீரிஸ்ல இருக்கா, அதனால 1CS பண்ணோம்னா இதோட ஃபார்முலா 1C1/1C2. அப்ப என்ன வரும்னா C1 என்னது, இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டும் கண்டுபிடிச்சாதான் நம்ம பண்ண முடியும். அப்ப C1 என்னது, C1 வந்து 2μF 2 மைக்ரோF + 2 மைக்ரோF. 2 மைக்ரோF என்ன வரும், இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2/2 மைக்ரோF. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 மைக்ரோF. இதுதான் 1 மைக்ரோF என்னது 1/CS. இதுதான் 1 மைக்ரோF. ஓகேவா, 1 1/1CS 1/1 மைக்ரோF. CS தான் 1 மைக்ரோF, ஏன்னா பிகாஸ் ரெசிப்ரோக்கல்.
அவங்க வந்து ரெசிப்ரோக்கலை கொடுத்துருந்தாங்க. நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா சிஎஸ் கண்டுபிடிச்சோம்னா 1/மைக்ரோவேவ். ஓகேவா? அந்த மைக்ரோவேவ் எடுத்தோம்னா சிஎஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த A/C இருக்கா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. A to C ஒரு பாயிண்ட், அது வந்து 1 மைக்ரோவேவ். அப்புறம் இந்த 2 இருக்கா, இந்த 2 அதை வந்து ஒரு இதுவா மாத்த போறோம். இந்த 2 சேர்த்து ஒரு சீரீஸா மாத்திட்டோம்னா இது வந்து 1 மைக்ரோவேவ். அப்ப ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணுங்க. 1 மைக்ரோவேவ் பிளஸ் 1 மைக்ரோவேவ் ஈக்குவல் டு 2 மைக்ரோவேவ். 2 மைக்ரோவேவ் எங்க வருது பாருங்க இங்க. அவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் வந்து 15. Two metallic sphere of radii 1 and 3 centimeter are given charges ULO and ULO respectively. If these are connected by conducting wire, by final charge of bigger sphere is ULOன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. இது ரொம்ப சிம்பிள். 2 சார்ஜ் கொடுத்துருக்காங்க, 2 சார்ஜ், அது 2 ரேடியஸை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்போ டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சார்ஜ் பிளஸ் செகண்ட் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்னது, இதோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் இது செகண்ட் சார்ஜ். ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து -1 × 10⁻² கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து இது. அப்போ 2 சார்ஜ் ப்ளஸ் பண்ண என்ன வரும், உங்களுக்கு டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். அந்த டோட்டல் சார்ஜ் வந்து என்னன்னா 5 - 1 4 4. அப்புறம் 10⁻² + 10⁻² 10⁻² தான் கிடைக்கும். ஏன்னா இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, அதனால 10⁻². இதுதான் Q. Q ஈக்குவல் டு 4 × 10⁻². நார்மல் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஈக்குவல் டு Q. இது வந்து ஃபார்முலா வரும், பேசிக்கான ஃபார்முலா. R2/R1 + R2. அப்ப Qோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சா 4 × 10⁻² இங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி R2 என்னது ரேடியஸ் செகண்ட் தேர்டு, அந்த தேர்ட் போட்டோம். இங்க தேர்ட் போட்டிருக்கோம். பை R1 + R2. R1 என்னது, R1 1 + R2 வந்து 3. அவ்வளவுதான். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 4 × 10⁻², அதாவது சிம்பிளா பண்ணா 3/4. 4 4 கேன்சல் ஆயிரும். 3 × 10⁻². அவ்வளோதான். 3 × 10⁻². அவ்வளோதான். இதோட ஆன்சர் அவ்வளோதான். நம்ம இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் சாப்டர் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா வச்சே கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஈஸியான சாப்டர். இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்க போறோம். அதுல என்னன்னா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி தான். The following graph shows current pulse. Voltage values are shown some unknown conductor. அவங்க ஒரு அன்னோன் கண்டக்டர் கொடுத்துருக்காங்க, அதுல தெரியல. ஆனா வோல்டேஜும் அது ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் கண்டக்டர்? அதாவது ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது, R = VI. R = VI. அப்ப V நம்மளுக்கு தெரியும். இந்த வோல்டேஜ் என்னது, பாருங்க, இதுதான் வோல்டேஜ், இதுதான் வோல்டேஜ். இங்கே கொடுத்துருக்காங்க வோல்டேஜ். நீங்க கிராஃப்ல பாருங்க, ஒழுங்கா பாருங்க. வோல்டேஜ் இதுதான் வோல்டேஜா, வோல்டேஜ் எவ்வளவு, 4 மார்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க இங்க 2. இது என்னது, கரண்டா. சரி, கரண்ட் பதிலா போடுங்க 2. இது கேன்சல் பண்ணா என்ன வரும், 2ω. இங்க எங்க 2ω வந்து இங்க டிக்கெட்டிங். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ஈஸியா முடிக்கலாம். நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் செகண்ட். A wire of resistance 2 ohms per meter is bent to form a circle of radius 1. அப்புறம் the equivalent resistance between its two diametrically opposite points A and B are shown figure is. என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 2 ஓம் கொடுத்துட்டாங்களா. சாரி ரெசிஸ்டன்ஸ் தான் 2 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 1. அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ், இது ஒரு சர்க்கிளா, சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னது, 2πr. அவர் டோட்டல் லென்த் கியூரி. அப்ப அந்த படியா பார்க்கும்போது ரேடியஸ் நமக்கு தெரியும் 2π1. 2π × 1 என்னது, 2π தான் கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச், அது ஒரு ஃபார்முலா 2π/2. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா πω கிடைக்கும். அதாவது நீங்க சிம்பிளா போடலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் இப்ப என்ன கிடைச்சாலும், உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சாலும் சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டு ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க ரேடியஸ் 1 கொடுத்துருக்காங்க, இங்க நீங்க ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. இப்ப சப்போஸ் ரேடியஸ் மாத்திட்டாங்கன்னு வைங்க, ரேடியஸ் 2 கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணலாம், 2π/2. உங்களுக்கு ஆன்சர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட இது வந்து என்ன கிடைக்கும், 4 தான் கிடைக்கும், 4π. இப்ப இதோட ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் செக்மெண்ட்னா 4π/2. அதாவது உங்களுக்கு கிடைச்ச ஆன்சரை டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 2π. என்ன ஆன்சர் வருதுன்னா, அதாவது கிடைச்ச சர்க்கம்ஃபரன்ஸ் அதை வந்து டிவைடட் பை 2 பண்ணுங்க. என்ன கிடைக்குதோ அதை வச்சு 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணா நம்மளுக்கு இங்க பை கிடைச்சது, அவங்க கொடுத்த கொஸ்டின், அதனால பை. இங்க ஆன்சர் பை வந்தது, பை போட்டோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், a toaster operating at 240 voltage at resistance 120 ohms, it is power is. என்னது இட்ஸ் பவர் இஸ் என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி. பவரோட ஃபார்முலா என்னது, P = V²/R. V²/R. வோல்டேஜ் என்னது, 240 ஸ்கொயர் பண்ணிட்டோம். R என்னது, ரெசிஸ்டன்ஸ் 120.
120 ஈக்குவல் டு 480 ஒமேகா. நீங்க கால்குலேட் பண்ணுங்க ஈஸியா கால்குலேட். அதாவது இங்க பாருங்க 240 240 120 இது கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்னா இது வந்து 2 கிடைக்கும். அதாவது 122 தான் 240 அப்போ 2 இன்டூ 240 240 ஈக்குவல் 480 ஒமேகா. அதாவது 480 வோல்ட். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். நீங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஈஸி. 480 வோல்ட். என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து கார்பன் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. 47 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4.7 கிலோ ஒமேகா டு பி மார்க்ட் வித் ரிங்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் இட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் த கலர் கோடு சீக்வன்ஸ் வில் பி என்னன்னு கேட்குறாங்க. கலர் கோடு கேட்டிருக்காங்க. இது சீக்வன்ஸ். இது நீங்க 11th படிச்சிருக்கலாம் நீங்க ரெசிஸ்டர்ல. ஆனால் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா ஃபோர்னா என்னது எல்லோ. சாரி, ஃபோர்னா எல்லோ. செவன்னா வயலட். இந்த கலர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நம்பர்ஸ்க்கு இந்த கலர்ஸ் அந்த மாதிரி. 4க்கு எல்லோ, 7க்கு வயலட்டு, 10 power 3. அதாவது கிலோனா என்னது? கிலோனா என்னது? 1000. அப்போ என்ன மாற்றலாம்? 10 power 3 மாற்றலாமா? 10 power 3 வந்து என்னது? 1000. அதனால 10 power 3 கிலோ வந்து 10 power 3. 10 power 3 என்னது? ஆரஞ்சை டினோட் பண்ணுது. அப்போ நீங்க இங்க பாருங்க, எல்லோ வயலட். ஃபர்ஸ்ட் எல்லோ வயலட் வந்துச்சு. பட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆரஞ்சு. தேர்ட் ஒன் வந்து ஆரஞ்சு. அதனால ஆரஞ்சு. எல்லோ வயலட் ஆரஞ்சு சில்வர். திக்கஸ்ட் போயின்னு இருக்கலாம். செகண்ட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் போக போறோம். இங்கே வந்துச்சு, நீங்களே பாருங்க. இந்த கலர்லாம் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரௌன். இந்த ஃபர்ஸ்ட் கலர் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌன் இருக்கு. ப்ரௌன் அந்த ப்ரௌன் வந்து 1. செகண்ட் பிளாக் இருக்கு. பிளாக் வந்து 0. பிளாக்கோடது 0. எல்லோ வந்து என்னது? 10 power 4. நம்ம இங்க என்ன பார்த்தோம்? 4 அந்த மாதிரி 10 power 4. 10 power 4 போடணும். 10 power 4 என்னது? அதை அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. 10 power 4 இது எப்படி எழுதணும்னா, இப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கால்குலேட் பண்ணா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரௌன் கட்சி அந்த ப்ரௌன் அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் பிளாக் கட்சி. பிளாக் என்ன கண்டுபிடிச்சா 0. அப்படியே எழுதுங்க 0 இன்டூ இதை போடணும். இந்த இன்டூ எல்லோ போடணும். எல்லோ போட்டிங்களா? இப்போ நான் வந்து 10 power 4 ஒமேகா 10 இன்டூ 10. அதாவது என்ன பண்ணலாம்னா ஒரு 10 இங்கே கொடுத்துருங்க. அப்போ 10 இன்டூ 10 இன்டூ 10 power 3. பிகாஸ் நம்ம கிலோ வால்ட்டா மாற்றத்துக்காக நம்ம இந்த 10 power 3 அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ 10 இன்டூ 10 100 இன்டூ கிலோ ஒமேகா. இது வந்திருக்கா பாருங்க. இப்போ பாருங்க, அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. 100 கிலோ ஒமேகா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்க போறோம். சிக்ஸ்த் கொஸ்டின், டூ wire of A and B of with a circular cross section are made of same material with equal lengths. Suppose RA 3RB, then what is the ratio of radius A to B? அதாவது ரேஷியோ கேட்டுருக்காங்க. ரேஷியோனாலே நம்ம நார்மலா டிவைட் பண்ற மாதிரி. அப்ப இங்க பார்க்கும்போது என்னன்னா ஆர் வந்து ஆம்பியருக்கா, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆம்பியருக்கு இன்வெர்ஸ்லியா இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. இன்வெர்ஸ்லியா இருக்கா? அதே மாதிரி ஆர் ஆல்பா 1/r². இதுவும் இன்வெர்ஸ்லியா இருக்கும். இப்போ நம்ம நார்மலான ஃபார்முலா போகிறோம். ஆர்ஏ பை ஆர்பி, ஆர்பி பை ஆர்ஏ. இது ஃபார்முலா நல்லா வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா ஆர்ஏ பை ஆர்பி, ஆர்பி பை ஆர்ஏ ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஃபார்முலா ஆர்ஏ பை ஆர்பி. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம வச்சா இந்த சம் போட்டுலாம் ஈஸியா. அதாவது இப்போ பார்க்கும்போது ஆர்ஏ பை ஆர்பியா ஸ்மால் ஆர்ஏ பை ஆர்பியா மாற்றணும்னா இது இருக்கு. அது என்னன்னா இந்த ஸ்கொயர் இருக்கா? இந்த ஸ்கொயர் இப்படி போச்சுன்னா என்ன வரும்? 1/2. இந்த பாருங்க, ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கொயர் இருக்கா? இந்த ஸ்கொயர் இப்படி போச்சுன்னா என்ன வரும்? இது அப்படியே இருக்கும். 1/2. அதாவது ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு பாருங்க. ஆர்ஏ பை ஆர்பி இதை வந்து அப்படியே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 1/2 வரும். ரெசிப்ரோக்கல் ஆகுது. அது அப்படியே வருது பாருங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா ஆர்பி பை ஆர்ஏ நம்ம இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆர்ஏ ஈக்குவல் டு 3RB. என்னன்னு? ஆர்ஏ ஈக்குவல் டு 3RB. அப்போ ஆர்ஏக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆர்பி பை 3RB. ஆர்பி கேன்சல். 1/3 1/2 இருக்குமா பவர்ல? அப்போ என்ன பண்ணுங்கன்னா 1/√3. 1/√3 எங்க வருது? வருது. அவ்வளோ ஆன்சர். நெக்ஸ்ட் போக நெக்ஸ்ட் வந்து செவன்த் சம். A wire connected to a power supply of 230 volt as power distribution P1. Suppose the wire is cut into two equal pieces and connected parallel to the same power supply. In the case power distribution is P2, the ratio P1 P2 is என்னன்னு கேட்கறாங்க. அது ரொம்ப ஈஸி. ரேஷியோ P1 P2 என்னன்னு கேட்கறாங்க. ரேஷியோனா ஈஸியா இது டிவைட் பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம். நீங்க ஒன்றும் இல்லை, முதல்ல பேரல்ஸ் இருக்காங்க. ஆர்பி 1/RP டு 1/R1 1/R2 1/R2 R2. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் இது இந்த
ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தா அதை பாதியா மாற்றணும். அதை மாற்றும் போது 1/R1 + 1/R2 R/2 R/2. அப்போ என்ன பண்ண போறோம்னா 2/R + 2/R. இதை இது பண்ணுங்க, மேலே போயிருமா இது இப்படி போச்சுன்னா மேலே போகுமா, 2/R + 2/R, அப்போ 4/R. அப்போ 4/R. அப்போ நம்மளுக்கு 1/RP என்னன்னா 4/R 12, அதாவது ஆர்பி என்ன வரும்னா 4Rன்னு வரும். 4R 4R 4 இருக்கு. அதான் ஆன்சர். அவ்வளோ ரொம்ப ஈஸி, R/4. இப்போ நெக்ஸ்ட் போக போகிறோம். இன் இந்தியா எலக்ட்ரிசிட்டி இஸ் சப்ளைட் இன் டொமஸ்டிக் யூசஸ் 220 வோல்ட். இது சப்ளைட், அதாவது இந்தியாவில் 220 வோல்ட் சப்ளை ஆகுது எலக்ட்ரிசிட்டி. அது யூஎஸ்ஏல எவ்வளோ 110 வோல்ட். இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 60 வோல்ட் வந்து, அதாவது 60 வோல்ட் வந்து வோல்ட் இல்லை, அதாவது 60 ஒமேகா அந்த மாதிரி ஃபார் யூஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 60 ரெசிஸ்டன்ஸ் பல்ப் வந்து யூஎஸ்ஏல யூஸ் ஆகுது. 60 இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். பட் அந்த கொடுத்துருக்காங்க அந்த வோல்ட் வந்து டிஃபரன்ஸ் மாறுது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வில் பி ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ், அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதாவது வோல்டேஜ் இந்தியாவில் எவ்வளோ வோல்டேஜ் யூஎஸ்ஏல எவ்வளோ 110. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க 60 வோல்ட். 60 ரெசிஸ்டன்ஸ் 60. அப்போ நார்மல் ஃபார்முலா P = V²/R. முன்னாடியே சொல்லியிருந்தோம் பவரோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். அதனால R அப்படி போச்சுன்னா V²/R. பவரோட நம்மளுக்கு தெரியும், பவரோட வேல்யூ இது இருக்கு. அப்போ பவர் கீழே வந்துடும். V²ஓட வேல்யூ என்னது, நார்மலா முதல்ல ஆர்ஐ கண்டுபிடிக்கணும். ஆர்ஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்தியாவோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா விக்கு கீழே ஐ போடுங்க. அப்புறம் ஐக்கு இந்தியாவில் எவ்வளோ 220 வோல்ட் 60. அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் இவ்வளோ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏல இப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எப்படி கிடைக்கும், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க RU/RI. பிகாஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வில் பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதனால ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 60 கேன்சல் ஆகுமா. இப்போ இதுவும் இருக்கும். 2 0 கேன்சல் பண்ணுங்க. 121/484 கிடைக்கும் லாஸ்டா. கிடைச்சா இது 1 டைம்ஸ் 121 × 121 டேபிள்ல 1 டைம் 121 வரும். 121 4 சார் என்னன்னா 484. அப்போ 1/4 அவ்வளோதான். இதோட ஆன்சர் என்னன்னா R/4. அப்போ நீங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா R/4. இது கேன்சல் R/4. அதை போட்டு போயினே இருக்கும். அதே மாதிரி 9th சம், இன் லார்ஜ் பில்டிங் தேர் ஆர் 15 பல்ப்ஸ் 40 பவர், அதாவது 5 பல்ப்ஸ் ஆஃப் 400 பவர், 5 ஃபேன்ஸ் ஆஃப் 80 வோல்ட் அண்ட் 1 ஹீட்டர் ஆஃப் 1 கிலோ பவர் ஆர் கனெக்டட்னு சொல்றாங்க. The voltage of electric mains is 220 volt. The maximum capacitance of the main use building will be என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் முதல்ல சொல்ல போனால் டோட்டல் பவர் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பவர்ஸ்னா என்னதுன்னா இது இருக்கிற எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. சம் பண்ணாது 15 40 5 100, அதாவது 15 × 40. 15 பல்ப்ஸ் வந்து 40 பவர் கண்டக்ட் பண்ணுது, அதனால மல்டிப்ளை பண்றோம். 5 பல்ப்ஸ் வந்து 100 வோல்ட், அதாவது 100 பவர் கண்டக்ட் பண்ணுது. பிளஸ் நெக்ஸ்ட் வந்து 5 × 80, அதே 5 ஃபேன்ஸ் தெரியலையா, இப்போ பாருங்க 5 ஃபேன்ஸ் 80 பவர் கண்டக்ட் பண்ணுது. அப்போ 5 × 18 பிளஸ் நல்ல பிளஸ் போட்டு 1 ஹீட்டர். ஒரு ஹீட்டர் எவ்வளோ பண்ணுது 1000, அதாவது நீங்க 1 கிலோனா அது 1000. அப்போ 1000 1 × 1000, அந்த 1000 போடுங்க. 1 × 1000 அவ்வளோதான். அப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து இது 2 மல்டிப்ளை பண்ணா 600, 2 மல்டிப்ளை பண்ணா 500, இது 2 மல்டிப்ளை பண்ணா 400 பிளஸ் 1000. இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 2500 பவர் வரும். அப்போ பவரோட ஃபார்முலா வந்து V × I, வோல்டேஜ் இன்டூ கரண்ட். வோல்டேஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க 220 வோல்டேஜ். 220 போட்டோமா, இன்டூ ஐ P = P-யோட நம்மளுக்கு பவர் தெரியும் 2500. அப்போ இதை அழைச்சிடலாம், P-யோட வேல்யூ போடலாம் 2500. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 220/2500 = I. இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் இவ்வளோ 11.363. இங்கே உங்களுக்கு பாயிண்ட்ல இருக்காது, அதாவது 11.363 ஆம்பியர் வந்து என்னன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 12 தான் கிடைக்கும். 12 ஆன்சர் 12 அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து தெர் இஸ் அ கரண்ட்
1 ampere in the circuit shown below. 1 ampere. அந்த zone பண்றாங்க. வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி கேட்குறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஆர்எஸ் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது ஆர்எஸ் சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 3 ஒமேகா ப்ளஸ் 2.5 ஒமேகா ப்ளஸ் பி இதெல்லாச்சும் சம் பண்ணுங்க. சம் பண்ணால் 3 + 2.5 வந்து 5.5 ப்ளஸ் பி. ஆர்எஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், வோல்டேஜ் பை கரண்ட்டு. வோல்டேஜ் பை கரண்ட் வோல்டேஜ் நமக்கு தெரியும், இந்த கொடுத்துருக்காங்க 9 வோல்டேஜ் 9 போடுங்க. கரண்ட் வந்து என்னது 1 இங்கே கொடுத்துருக்காங்க ஆம்பேர் 1 போட்டிங்களா, அப்போ 9 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது என்னது, நம்ம ஆர்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து ஆர்எஸ் எவ்வளோ கொடுத்தோம், ஆர்எஸ் ஈக்குவல் டு 5.5 ப்ளஸ் பி. அப்போ ஆர்எஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால 9, 5.5 ப்ளஸ் பினா சிம்பிளாக 9 மைனஸ் 5.5 ஈக்குவல் டு பி என்னன்னா 3.5 ஈக்குவல் டு பி. 3.5 ஒமேகா இங்கே எங்கே வருது பாருங்க, பி ஈக்குவல் டு 3.5 ஒமேகா இங்கே வருது. டிக்கெட்டிங்க அது ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் த கரண்ட் ட்ரான், நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th, வாட் இஸ் த கரண்ட் ட்ரான் அவுட் ஃப்ரம் த பேட்டரி. கரண்ட் ட்ரான் எவ்வளோ கரண்ட் எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க இந்த பேட்டரியிலேருந்து. அப்போ நம்ம பார்க்கும்போது நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரல் 15/3. 15/3 எப்படி வந்து தெரியுமா, அதோ இருக்கு பாருங்க. நீங்கள் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. நார்மல் ஃபார்ம்லாம் 1/RP கண்டுபிடிக்கணும் பேரல்னா ரெசிபிள் பண்ணி. அப்போ 1/R1 + 1/R2 + 1/R3. R1 50 ஒமேகா 15 போட்டிங்க, 15 போட்டிங்களா, 15க்கு 15 போட்டிங்களா 1/R3. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்தா 15, இங்கே 3 வந்துடும், 3/15. 3/15னா இங்கே 1/RP தான் 3/15. என்னது 1/R3 தான் 3/15. அப்போ நீங்கள் ஆர்பி கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து ஆர்பி ரெசிப்ரோக்கல் பண்ணுறது, அப்படியே அப்படியே உள்டாவாக மாற்றிடுங்க. ஆர்பி வந்து என்னது, ஆர்பி வந்து 15/3. அப்போ நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி I = V/R. அப்போ V வந்து என்னது 5/15/3. 15/3யா, இது அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. 5 × 3/15. இது வந்து ஓகேவா, இது வந்து என்னன்னா 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், 3 கேன்சல் ஆகும் 1 ஆம்பேர். இது ஆன்சர் வந்து 1 ஆம்பேர். இங்கே வந்து 1 ஆம்பேர் வந்து டிக்கெட்டிங். அவ்வளோதான் இதோட ஆன்சர், ரொம்ப ஈஸி. செகண்ட் அப்படியே 12th கொஸ்டின் வரும். the temperature coefficient of resistance of wire euro degree Celsius at 20 degree Celsius. இது ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஒமேகா. the resistance of wire will be 2 ஒமேகா. அதனால 2 ஒமேகா at எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும்னா ரொம்ப ஈஸி. இதெல்லாம் கம்பல்சரி 2 மார்க்ல வரும் இந்த கொஸ்டின்ஸ்லாம். இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஃபார்முலா R டெம்பரேச்சர், அதாவது கொடுத்த R ரெசிஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் ஈக்குவல் டு R0 1 + ஆல்ஃபா T2 - T1. இந்த நம்ம புக்கில் நார்மல் காமன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், R0 வந்து 1, T1 அதாவது T1 என்னது 20 டிகிரி செல்சியஸ் 2 டெம்பரேச்சர் 1 தான் கொடுத்துருக்காங்க. அதோ பாருங்க, ஸோ at 20 டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸ் செல்சியஸ்ல இருக்கு. நீங்க எதை கெல்வினா மாற்றணும்னா என்ன பண்ணும், கொடுத்த செல்சியஸை 273 ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் கெல்வின். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப ஈஸி. ஆர்டி என்ன தெரியுமா, இந்த 2 இருக்கு, 2 போடுங்க. ஈக்குவல் டு R0 நம்மளுக்கு தெரியும் 1 போடுங்க. அப்புறம் 1 இங்கே இருக்கு, 1 போட்டீங்க. ஆல்ஃபா என்னது, இதுதான் ஆல்ஃபா போட்டிங்களா. T2 - T1. T2 நம்மளுக்கு தெரியாது, சிம்பிளா சொல்றேன், T2 நம்மளுக்கு தெரியாது. T1 என்னது செல்சியஸ்ல கொடுத்துருக்கான், நம்ம கெல்வினா மாத்தோம்னா என்ன கிடைக்கும், 293 கெல்வின் போட்டோமா, 293 கெல்வின் போட்டோமா. போட்ட பிறகு என்ன பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணலாம், ரொம்ப ஈஸி. சிம்பிளிஃபை பண்ணணும்னா 2 = 1. இப்போ இந்த 1 எப்படி கொண்டு வாங்க, 2 - 1 1 கிடைக்கும். இது வந்து அப்படியே இருக்கட்டும், T2 - இது அப்படியே இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே கீழே டவுன்லோட் கொண்டு வாங்க. டவுன்லோட் கொண்டு போனீங்கன்னா டிவைட் ஆயிரும். T2 - 293 வரும். அப்போ இதை என்ன பண்ண போறோம்னா, அதாவது மேலிக் இது வந்து என்னன்னா 1 2 அதாவது 1 2 3 4 5 3 4 5 இருக்குன்னா 125 × 10⁻⁻5 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 10⁻⁻5 மேலே போயிடுச்சுன்னா 10 + 5/125 T2 - 293 கெல்வின் அப்படியே இருக்கும். அதாவது இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 10⁻5 இருக்கா, அதை வந்து தனியாக எடுத்துலாம், காமனாக எடுத்துலாம். 10⁻5 அதை 1000 10⁻3 ஏற்றலாம். 10⁻3 × 10⁻²/125 இங்கே இருக்கா. அது கிடைச்ச உடனே T2 இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒன்றும் கிடையாது, 800. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 800 கிடைக்கும். ப்ளஸ் இதை அப்படியே கொண்டு போங்க, 293 கெல்வின் = T2. கெல்வினை சும்மா எடுத்துருங்க, அது நம்ம சிம்பிளிஃபை பண்ண தான் போகிறோம். அப்போ 1093 = T2. நார்மலாக பார்த்தோம்னா
அது இன்னொரு சாரி செலிசியஸ் இருக்கு இங்க பாருங்க. 800 இங்க செலிசியஸ்ல தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதனால இங்க 2 இதோ பாருங்க 800 equal to T2 minus 293 Kelvin 800 plus இது எப்படி கொண்டு வாங்க plus 293 Kelvin equal to T2 அப்படி கண்டு பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் 1093 Kelvin equal to T2 கிடைக்கும். கிடைச்ச பிறகு என்ன பண்ணணும்னா இதை செலிசியஸா மாத்துங்க. அப்ப இதை மைனஸ் பண்ணோம்னா செலிசியஸா மாத்தணும். பிகாஸ் இங்க கேள்வின் கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க செலிசியஸ் பாருங்க செலிசியஸ், அதனால செலிசியஸ் தான் மாத்தணும். அப்ப 273 மைனஸ் பண்ணுங்க. 273 மைனஸ் பண்ணா 820 டிகிரி செல்சியஸ் T2 அவ்வளவுதான் ஆன்சர். 820 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும் அவ்வளவுதான். 13. The internal resistance of 2.1 voltage cell which gives a current 0.28 so the resistance 10 ohms is எவ்வளோன்னு கேட்கறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒன்றும் கிடையாது. கரண்ட் என்னது 0.2 கரண்ட் கரண்டா இது ரேடியஸ் நம்மளுக்கு தெரியாது, அதனால டாட். வோல்டேஜ் எவ்வளோ 2.1 அதுதான் நம்ம எக்ஸ்லான்னு சொல்லுவோம். அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் என்ன 10 ஒமேகா. நார்மலான ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். I ஈக்குவல் டு அதாவது I ஈக்குவல் டு எக்ஸ்லான் பை ஆர் பிளஸ் ஆர். 2.1 எக்ஸ்லான் அது 2.1. நான் என்ன சொன்னேன் வோல்டேஜ்னாலும் எக்ஸ்லானாலும் ஒன்று தான், அதனால 2.1 போட்டோம். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் அதாவது ஆர் பெரிய ஆர், ரெசிஸ்டன்ஸ் என்னது 10 போட்டோம் ப்ளஸ் ஆர், நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது அதனால ஆர் அப்படியே வச்சிட்டோம். ஈக்குவல் டு கரண்ட் எவ்வளோ 0.2. 0.2 இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே இந்த சைட் கொண்டு போங்க. 2.1 அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே கொண்டு போயிருங்க. அப்போ மல்டிப்ளை ஆகுமா, மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். இந்த ஸ்டெப் கிடைச்சோன்னு என்னன்னா இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வைஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2.1 அதாவது 2.1 அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 0.2 இன்டூ 10 வந்து 2 கிடைக்கும். பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.2 ஆர்னு கிடைக்கும். 0.2 ஆர்னு கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதை எப்படி கொண்டு போயிருங்க சப்ராக்ட் ஆகும். 2.1 மைனஸ் 0.1 கிடைக்கும். 0.2 ஆர் அப்படியே இருக்கும். அப்புறம் என்ன 0.1 இருக்கு 0.1 இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா 10 மல்டிப்ளை பண்ணுங்க போத் சைட். 10 மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும். 1 ஈக்குவல் டு 2 ஆறு, 1/2 ஈக்குவல் டு ஆறு, அவ்வளோதான். 1/2 டிவைட் பண்ணால் என்ன வடிவும் 0.5. அப்போ 0.5 ஈக்குவல் டு அதாவது சாரி ரேடியஸ் என்னது ரேடியஸ் வந்து 0.5 சின்ன ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது சின்ன ரெசிஸ்டன்ஸ் 0.5. இது டைரக்டான விஷயம், சிம்பிளான விஷயம். இது புக்லயே இருக்கும். பீஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அனதர் ஜெர்மேனியம் ஆர் கூல்டு ஃப்ரம் ரூம் டெம்பரேச்சர் டு 80 கெல்வின் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. காப்பர் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஜெர்மேனியம் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான் விஷயம். காப்பர் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஜெர்மேனியம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே இந்த கெல்வின் மாத்தினாங்கன்னா சப்போஸ் ரூம் டெம்பரேச்சர் இல்லாமல் மாற்றினாங்கன்னா கொஷின் மாற்றினாங்கன்னா காப்பர் இன்க்ரீஸ் ஆகும், ஜெர்மனியம் டிக்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். காப்பர் இன்க்ரீஸ் ஆகும், ஜெர்மனியம் டிக்ரீஸ் ஆகும். இங்கே காப்பர் டிக்ரீஸ் ஆகும், ஜெர்மனியம் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இங்கே ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் ஆன்சர். 15 in Joule setting where R and T are constant. If H is taken along y axis, I square along the x axis, the graph is என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன், அவ்வளோதான். இது நம்மளுக்கு காமனான விஷயம். அதாவது ஜூல்ஸ்ல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இது வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இந்த ஜூல்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அந்த கரண்ட்டை, அதனால இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆன்சர், அவ்வளோதான். இப்போ வந்து சாப்டர் 3 மேக்னெட்டிசியம். சாப்டர் 2 ஒரே வகையில் முடிச்சிட்டோம். சாப்டர் 3 வரும், சீக்கிரமா முடிச்சிடலாம். சாப்டர் 3 மேக்னெட்டிசியம். அது என்ன பண்ண போறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஓ. மேக்னெட்டிக் ஃபீல்டு இது இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டர் பாயிண்ட் ஓ ஃபாலோயிங் கரண்ட் லூப் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபாலோயிங் கரண்ட் லூப் இஸ் என்ன, லூப் இஸ் என்ன நல்லா வச்சுக்கோங்க. சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப்னாலே இதுதான் ஃபார்முலா. என்னது சர்க்குலர் லூப்போட ஃபார்முலா என்னது 5 மார்க்ல யூஸ் பண்ணீங்க, இதுதான் ஃபார்முலா. ஆனால் இங்கே ரேடியஸ் ஆஃப் ஆர்க் இருக்கா, ரேடியஸ் ஆஃப் ஆர்க் ஈக்குவல் டு என்னது 2r/π. இதுதான் ரேடியஸ் ஆஃப் ஆர்க்கோட ஃபார்முலா, சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. ஆர்க்கோட ஃபார்முலா இதுதான். அப்போ லூப் இந்த சர்க்குலர் லூப்ல போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. b ஈக்குவல் டு μ0I/2π ஆரா. ஆருக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன வரும், μ0I/2π. ஆர் என்னது 2r/π. இது கேன்சல். அப்போ இங்க ஆன்சர் உங்களுக்கு பாக்கி என்ன இருக்கும், μ0I/2 × 2 4 ஆர் μ0I/4. இது இருக்கு பாருங்க μ0I/4r. இது வந்து என்னன்னா க்ளோஸ்டு, அதாவது இந்த லூப் தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த லூப்லாம் வாய்ப்பு இல்லை, இந்த லூப் தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அதனால இது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகலாம். An electron moves in a straight line inside a charged parallel plate.
இந்த சார்ஜ் parallel plate electrons மூவ் ஆகுது கெப்பாசிட்டர்ல ஆஃப் யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டி மூவ் ஆகுது. The time taken by electron to across the parallel plate capacitor unaffected when the plates or capacitor kept under constant magnetic field of induction B என்னன்னு கேக்குறாங்க. இதுதான் ஃபார்முலா E equal to sigma by epsilon naught F equal to QE அப்ப நம்ம நார்மலா என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா தெரியும், இது கண்டுபிடிச்சோமா, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, இப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், F equal to QE நல்லா வச்சுக்கோங்க, F equal to QE. அப்ப QE நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. நம்ம என்ன ஈயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், இதுதான் யூ. இ இ இல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, Q E சிக்மா பை சாரி ஒரே நிமிஷம். ஃபோர்ஸோட ஃபார்முலா இருக்கா, F equal to QE. அதாவது இப்போ நீங்க இதை இப்படி மாத்தணும்னா E சிக்மா பை எக்ஸ்லான் நாட் இந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Q வந்து எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் எடுத்திருக்காங்க, Q வந்து எலக்ட்ரான் எடுத்துட்டாங்க, அந்த ஈயோட வேல்யூ உங்களுக்கு இங்க தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, BI பை எல் ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, BI பை எல். BI எல்லாம் அதாவது அந்த ஃபோர்ஸ் பதிலாக போடுங்க. ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா F ஈக்குவல் டு E சிக்மா பை எக்ஸ்லான் நாட். F என்னது, BI பை எல் கண்டுபிடிச்சோமா, E சிக்மா பை எக்ஸ்லான் நாட். அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா அந்த அது என்னது, வந்து என்னது, இதுதான் ஐயோட ஃபார்முலா, பை எல் ஈக்குவல் டு இ சிக்மா பை எக்ஸ்லான் நாட். இ கேன்சல் ஆயிரும். அப்போ டி ஈக்குவல் டு பிஎல் எக்ஸ்லான் நாட் பை சிக்மா. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இது எங்க வருது பாருங்க, எக்ஸ்லான் நாட் காமனா வெளியிடுங்க, பிஎல் பை சிக்மா. இது எங்க வருது பாருங்க, எக்ஸ்லான் நாட் இருக்கு, நாளைக்கு எக்ஸ்லான் நாட் வருது, அதை விட்டுருங்க. பிஎல் எங்க வருது, பிஎல் எங்க வருது, அப்புறம் பிஎல் எங்க வருது, பை சிக்மா எங்க வருது, இங்க எல் வருது, இதுக்கான தப்பு எல். அப்ப இதான் ஆன்சர், எக்ஸ்ட்ரா எல்பி பை சிக்மா. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போக போறோம். A particle having mass m and charge q accelerated through a potential difference v, find the force external when it is kept under perpendicular magnetic field b. அப்ப இது வந்து நீங்க இவ்வளோத்தையும் கவனிக்க வேணாம், கவனிக்கிறது இது வேஸ்ட். இந்த பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் இருக்கா, அது பர்பெண்டிகுலர் வைஸ் பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இதுதான் காமனான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா டெரிவேட் பண்ணாங்க. அது வந்து நீங்க 11th ப்ரீவியஸ் இயர்லயே படிச்சிருப்பீங்க. என்னன்னா அந்த ஒர்க் பிரின்சிபல் ஈக்குவல் டு பொட்டான்சியல் கைனெட்டிக் எனர்ஜின்னு படிச்சிருப்பீங்க. அதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த 12th புக்ல 12th எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதுதான் டைரக்ட் ஃபார்முலா, அதனால இதை வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஒன்றும் கிடையாது. சர்க்குலர் காயில், ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு, அதுல ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அண்ட் 50 டர்ன்ஸ். 5 சென்டிமீட்டர்ல 50 டர்ன்ஸ் இருக்குன்றாங்க. 50 டர்ன்ஸ் கேரிஸ் a current of 3 amperes. கரண்ட் எவ்வளோ, 3 amperes. The magnetic dipole moment of coil is nearly என்னன்னு கேட்குறாங்க, நியர்லி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா என்ன பண்ணலாம்னா, இது இருக்கு பாருங்க, மூமெண்டம் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் ஃபார்முலா, NI பை ஏ. நம்மளுக்கு n தெரியும் எவ்வளோ, 50 போட்டோம். ஐ என்னது, 3 ஆம்பர், 3 போட்டோமா, ஓகே. NI ஏ என்னது, அதாவது ஏ வந்து 5 இன்டூ 10. இங்க என்ன இருக்கு, ரேடியஸ், அந்த ஏ தான் இங்க போட போறோம். 5 இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. சென்டிமீட்டர்னா என்ன பண்ணணும், நம்ம நார்மலா மாத்த போறது மீட்டரை நம்ம மாத்தோம்னா சென்டிமீட்டர் பை 100 டிவைட் பண்ணுங்க, அப்புறம் 10⁻², அப்படி வரும். 5 இன்டூ 10⁻² போட்டாங்களா, இங்க ஸ்கொயர்ல இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணோம்னா 50 3 150, 3.14, 5 ஸ்கொயர் வந்து 25, 10⁻4. அப்படி பண்ணும்போது இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் இது கிடைக்கும், 1.2 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான். அதே மாதிரி 5th கொஸ்டின் ரொம்ப ஈஸி. A thin insulated wire forms a plane spiral of n 100 tight turns carrying current I equal to 8 milliampere. The radii of inside and outside turns are 50 nm and 100 millimeter respectively. The magnetic induction and center of spiral is என்னன்னு கேக்குறாங்க. அப்படி என்னன்னா
சிம்பிளா என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னது 100. ஐ என்னது ஃபர்ஸ்ட் ஐ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அதோ சாரி, ஐ வந்து என்னது 8 மில்லி ஆம்பர், மில்லி ஆம்பரா, இந்த போட்டாச்சு. மில்லினா என்னது 10 பவர் மைனஸ் 10 பவர் 3 போட்டாச்சு. அதே மாதிரி ஏ என்ன கொடுத்துருக்காங்க 50 மில்லிமீட்டர். இதை வந்து நீங்கள் மில்லிமீட்டர்னா கன்வெர்ட் பண்ணலாம், 50 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 கன்வெர்ட் பண்ணலாம். பி வந்து அதே மாதிரி 100 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 கன்வெர்ட் பண்ணலாம். இது டிவைடட் பை 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவைடட் பை 1000, சாரி 1000 மல்டிப்ளை பண்ணணும், பிகாஸ் இங்கே மில்லிமீட்டர்ல இருக்கு. அப்போ 1000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1000 டிவைட் பண்ணும், சாரி 1000 டிவைட் பண்ணுங்க, பிகாஸ் இங்கே மில்லிமீட்டர்ல இருக்கு. நீங்க வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணும். அப்போ மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா அது மில்லிமீட்டர் டிவைட் பை 1000. அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது கிடைச்ச ஒன்று தான் இப்போ இங்க பாருங்க 8 பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 7 கிடைக்கும். இதான் ஆன்சர் 7 மைக்ரோ டி 7. அதே மாதிரி 2 identical coils each with n turns and radius r are placed constantly at the distance r as shown in the figure. If I is the current passing through the loop in the same direction. அதாவது 2 identical coils, இந்த 2 identical coil இருக்கு, அதோட ரேடியஸ் பிளேன் கோஆக்சியல் டிஸ்டன்ஸ் ஆர், டிஸ்டன்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. சோனி ஃபிகர் இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் பாசிங் த்ரூ த லூப்ஸ், கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, இந்த கரண்ட்லாம் பாஸ் ஆகுது இந்த லூப்ல பாஸ் ஆகும்போது என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கா, இந்த பாயிண்ட் பி. டிஸ்டன்ஸ் வந்து r/2, இது வந்து r/2ன்றாங்க. r/2 ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஈச் காயில், ஈச் காயிலா. இந்த டயக்ராம் புரிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம் இந்த நார்மலான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு v0 and ia square by 2a² plus x square power 3/2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலா யூஸ் பண்ணா a equal to r, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, a equal to r, ரேடியஸ் x equal to r/2ன்னு கொடுத்துருக்காங்க r/2. இப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா இந்த நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் இது பண்ணா r/r² அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே கிடைக்கும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 4 into 2 வந்து 8 கிடைக்கும். இங்கே 8 வருது, இங்கே வருது 5 3/2ன்னு இங்கே கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இது. நெக்ஸ்ட் 8th சம் வந்து வயர் லென்த் ஒன் கேரிங் a current I along the y axis, magnetic field இது வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா கொடுத்துருக்காங்க. I along the y direction is kept in a magnetic field given by U ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச ஃபோர்ஸ் IL into B, அந்த IL, அதாவது ஐஎல்னா இங்க வந்து ஒய் டைரக்ஷன் இருக்கா, ஒய் டைரக்ஷன்னா நம்மளுக்கு ஒய் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். வெக்டார்ல எக்ஸ்னா என்னது ஐஏ, ஒய்னா ஜே, இசட்னா கேவா, ஓகேவா. அப்ப இங்க என்ன இருக்கு, ஒய் கொடுத்தாங்க. அப்ப ஜே எல்லாம் மல்டிப்ளை பண்றோம் இன்டூ பிஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த பி அதை அப்படியே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். அது ஐஎல் பை பி ரூட் த்ரீ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, ஒண்ணுமே கிடையாது. அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜே வரும், ஜே கே. அது வரும்போது என்னது, ஜே கிராஸ் ஐ வந்து என்னது மைனஸ் கே, ஜே கிராஸ் ஜே 0, ஜே கிராஸ் கே ஐ. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அது அப்படியே வரும். அப்ப இதோட ஆன்சர் வந்து ரிசல்டன்ட், இது மைனஸ் கே பிளஸ் ஐ, இது வந்து நார்மலான இந்த ஃபோர்ஸோட இது வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நார்மலா ரிசல்டன்ட், அதாவது ரிசல்டன்ட் போட்டிங்கன்னா நார்மலா 1² + 1² பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி √2 வரும். இதோட வேல்யூ √2, இது மைனஸ் மாடுலஸ்ல இருக்கும், அதனால அது அப்படி இருக்கு, மைனஸ் தான் போயிடும், அதனால ரிசல்டன்ட் வந்து √2 வரும். √2னா அப்புறம் f equal to இந்த கொடுத்துருக்க மாதிரி √2 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ √2/√3 ILB, அப்போ ஃபார்முலா √2/3 ILBன்னு வரும் ஆன்சர். இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, பிஎல். அவ்வளோதான். ஓகே சார். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்க்க போறோம். 9th கொஸ்டின் என்னது, a bar magnet of length I and magnetic momentum Pm is bent in the form of an arc as shown in figure. அதாவது பெண்டா இருக்கு பாருங்க, இந்த மேக்னெட்டிக் மொமெண்டம் பெண்டா இருக்கு, இந்த மேக்னெட்டிக் மொமெண்டம் வந்து பெண்டா இருக்கு, அவ்வளவுதான். இந்த மேக்னெட்டிக் மொமெண்டம் பெண்டா இருக்கா, 1 மினிட்.
இந்த பாருங்க, இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் அந்த ஆர்க் வந்து ஆர்க் மாதிரி பெண்டா இருக்கா அதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துட்டாங்களா? ஓகே. லென்த் ஆஃப் த ஆர்க் நம்ம என்ன சொன்னோம், அங்க வந்து 2πr/rன்னு சொல்லியிருப்போம். அதே தான் இங்க யூஸ் பண்றோம். 2πr. இது வந்து என்னன்னா θ/360 டிகிரி அந்த யூஸ் பண்ண போறோம் θ. பிகாஸ் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால θ/360. 2πr என்னது 60 60 போட்டுருவாங்க பாருங்க. 360. இதை டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா லென்த் ஆஃப் ஆர்க் என்ன கிடைக்கும், πr/3. சரியா? இதுதான் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, ரேடியஸ். ரேடியஸா அப்ப என்ன ரேடியஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப இதை 3 அப்படி கொண்டு போய்ங்க, பை வந்து கீழே வந்துடும். அப்ப 3l/π. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் மூமெண்டம், அதாவது என்னது மேக்னெட்டிக் மூமெண்டம் கண்டுபிடிக்க சொல்லுங்க பிஎம். அப்ப அதோட இனிஷியலா கண்டுபிடிக்கணும்னா பிஎம் டேஷ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஆர், மாஸ் இன்டூ ரேடியஸ். அப்ப அதை கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கண்டுபிடிச்ச டிஸ்டன்ஸ் அந்த ஆறு 3l/π. அந்த 3l/π வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். இதோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்றோமா, சப்ஸ்டியூட் பண்ணா இந்த மாஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 3πl இருக்கா, எம் இன்டூ 3l/π. அப்ப 3/π எம் இன்டூ எல்னு அப்படி எழுதுறோம். எதுனா என்ன கிடைக்கும், 3/π எம் இன்டூ எல். அதாவது மேக்னெட்டிக் மூமெண்டம் என்னது, எம்எல்லா. அப்ப இதை நம்ம என்ன எழுதலாம், பிஎம் எழுதலாமா? ஆல் ஆன்சர் இந்த வருது பாருங்க. நான் கட்சி 3π பிஎம். செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அதுக்கப்புறம் 10th கொஸ்டின். ஏ நான் கண்டக்டிங் சார்ஜ் ரிங். ஒரு ரிங் இருக்கு. இந்த ரிங்கு அது சார்ஜை கண்டக்ட் பண்ணாது. அதாவது அந்த சார்ஜை கண்டக்ட் பண்ணாது. அது வந்து என்னன்னா சார்ஜ் ஆஃப் கியூ, மாஸ் எம் அண்ட் ரேடியஸ் ஆர் இஸ் ரொட்டேட்டட். அதாவது அந்த சார்ஜ் சார்ஜ் கியூ டினோட் பண்றாங்க, மாஸ் எம், ரேடியஸ் ஆர் வந்து ரொட்டேட் ஆகி அந்த ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகி கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஸ்பேஸ் அந்த ஒமேகா, ஆங்குலர் ஸ்பேஸ் ஒமேகால இருக்கு. அப்ப ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் மேக்னெட்டிக் மூமெண்டம் வித் ஆங்குலர் மூமெண்டம். மேக்னெட்டிக் மூமெண்ட்னா உங்களுக்கே தெரியும், நார்மலான பிஎம் எடுத்துப்போம். ஆங்குலர் மூமெண்டம்னா எல். ப்ரீவியஸ் இயர்ல படிச்சிருப்போம். மேக்னெட்டிக் மூமெண்ட்னா பிஎம், ஆங்குலர் மூமெண்டம்னா எல். பிஎம் ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா, ஐஏ q/t இன்டூ πr ஸ்கொயர். q/t இன்டூ πr ஸ்கொயரா, எல் வந்து என்னது mr ஸ்கொயர் பை ஒமேகா. அப்ப நம்ம இது வந்து என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். q/ டைமோட வேல்யூ வந்து இதோ ஒமேகானா ஒமேகா வந்து ஒமேகாவோட ஃபார்முலா ஆக்சிலேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க 2π/t. இது வந்து நான் இந்த ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். இது மனப்பாடம் பண்ணாதான் இந்த ஃபார்முலா தெரியும். ஒமேகா டைரக்ட் ஃபார்முலா ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. அந்த 2π/t இருக்கா, அந்த 2π/t அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க இன்டூ πr ஸ்கொயர். இதுல அப்படியே டீல சப்ஸ்டியூட் பண்ணுங்க 2π/t. ஒமேகா 2π/ஒமேகா வருமா, பிகாஸ் இங்க நம்மளுக்கு டி தான் வேணும். அதனால டி போடுறோம், நம்ம ஒமேகா போடுறோம் இங்க டீக்கு பதிலா. ஓகேவா, 2π/ஒமேகா இன்டூ πr ஸ்கொயர். அப்படியே போட்டீங்கன்னா பிஎம் ஓட ஃபார்முலா என்னது, கியூ ஒமேகா ஆர் ஸ்கொயர் பை 2. அப்ப இதுல என்ன பண்ணோம்னா கியூ ஒமேகா பை ஆர் ஸ்கொயர் பை 2π. 2πயா, அப்ப கியூ ஒமேகா ஆர் ஸ்கொயர் பை கேன்சல் ஆயிரும், 2 இருக்கும் பேலன்ஸ். 2 ஆன்சர் இருந்தா இங்க நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, அதாவது இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க. மேக்னெட்டிக் மூமெண்டம் வித் ரேஷியோ. ரேஷியோனா என்னது, மேக்னெட் ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்டம் அண்ட் ஆங்குலர் மூமெண்டம். அப்ப பிஎம் பை எல். அப்ப அதை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சது, பிஎம் கியூ ஒமேகா ஆர் ஸ்கொயர் பை 2 2 பை எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா. அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோம், ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ஒமேகா ஒமேகா கேன்சல் ஆகும். அப்ப q/2mன்னு கிடைக்கும். q/2m. q/2m எங்க இருக்கு, இங்க இருக்கு, தேர்ட் ஆப்ஷன். இதுதான் ஆன்சர். அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் வந்து the BH curve for a ferromagnetic material. BH curve. இந்த BH இதை வந்து என்ன கர்வ் சொல்லுவாங்க, BH கர்வ்னு. இந்த BH curve வந்து ferromagnetic material as shown in figure. இந்த ஃபிகர்ல காமிக்கிறாங்க. அதாவது the material is placed inside a long solenoid. இது வந்து ஒரு solenoid. இது வந்து ஒரு solenoid சொல்றாங்க, which contains 1000 ton. இது இருக்கு பாருங்க, 1000 ton. எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கு இதுக்குள்ள, அதுதான் 1000 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டருக்கு 1000 டர்ன்ஸ் இருக்குன்றாங்க. the current that should be passed the solenoid to demagnetize the ferromagnetic completely. ferromagnetic demagnetize பண்ண போறோம். அதை டிமேக்னடைஸ் மாற்றும் போது, அதாவது இந்த ஃபார்முலா H ஈக்குவல் டு N இன்டூ I. அதாவது இந்த H இன் ஆம்பியர் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. H இன் ஆம்பியர் கரண்ட், H இன் ஆம்பியர் கரண்டா. ஓகே, N வந்து டர்ன்ஸ், I வந்து கரண்ட். இதை கால்குலேட் பண்ணணும். அதாவது ஃபெரோமேக்னெட்னால இதான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ H ஈக்குவல் டு N இன்டூ I.
என்னது n இன்டூ ஐ. n வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஐ வந்து கரண்டா, ஓகே. ஹெச் வந்து என்னது 150. 150 எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த டயக்ராம்ல பாருங்க. 150 இந்த பாருங்க, இந்த பாயிண்ட் எங்க இருக்கு? 150. இந்த பாயிண்ட் எங்க இருக்கு? 150. எல்லாமே 150ல தான் இருக்கு. அதனால நம்ம இங்க 150 போடுறோம். 150 ஈக்குவல் டு 1000. டர்ன்ஸ் என்னது 1000. 1000 போட்டுமா? இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சென்டிமீட்டர்ல வந்தா மீட்டரா மாத்துங்க. மீட்டரா மாத்தணும்னா சென்டிமீட்டர் பை மீட்டர் மாத்தணும்னா என்ன பண்ணணும்? சென்டிமீட்டர் டிவைட் பை 100. சென்டிமீட்டர் டிவைட் பை 100. அப்ப என்ன பண்ணலாம்னா 1000 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 2. 10 பவர் சாரி சாரி, இதுல வந்து அங்க டர்ன்ஸ் பை சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு நார்மலா இது டிவைட்லயே இது வந்துடும், 10 பவர் மைனஸ் 2 வந்துடும். பிகாஸ் அங்க வந்து டிவைடட் பை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பர் சென்டி நார்மலா சென்டிமீட்டர் கொடுக்கல. அதனால 10 பவர் மைனஸ் 2, 1000 பை 10 பவர் மைனஸ் 2 இன்டூ ஐ. அப்ப இங்க இருக்கா பாருங்க, இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இங்க வந்து ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும். ஒரு ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா 15. 10 பவர் 4, 10 பவர் 4 மைனஸ் 2 இருக்கா, இங்க மேல போயிடுச்சுன்னா 2 பிளஸ் 2 இருக்கும். இங்க ஒரு பிளஸ் 2 இருக்கும். பிகாஸ் 100 ஈக்குவல்ஸ் டு 10 பவர் 2. கீழே ஒரு 10 பவர் மைனஸ் 2 இருக்கும். அப்போ 10 பவர் 2 இன்டூ 10 பவர் 2 கிடைக்கும், ஈக்குவல் டு 10 பவர் 4. அந்த 10 பவர் 4 இன்டூ ஐ, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஐ அப்படியே வச்சா இந்த இதை வந்து இப்படி கொண்டு போங்க. அப்போ 15 இன்டூ 10 பவர் மைனஸ் 4 ஈக்குவல் டு ஐ. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதோ இருக்கு பாருங்க, 10 பவர் மைனஸ் 4. இது என்ன பண்ணுங்கன்னா 1.5. அதாவது இங்க ஒரு 3, இங்க பவர் 4 இருக்கு. அப்போ ஒரு பவர் வந்து இங்க கொண்டு வாங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அதாவது டிவைட் பண்ணீங்கன்னா தப்பா எழுதிருக்காங்க. 10 பவர் மைனஸ் 4 இருக்கா, அதை அப்படியே இங்க கொண்டு வந்தீங்கன்னா 1.5 இன்டூ 10 பவர் மைனஸ் 3 இருக்கும் ஐ. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3 இந்த பவர் 3 இருந்தா என்ன வரும்? 1.5 மைக்ரோ ஆம்பியர். அவ்வளவுதான், 1.5 மைக்ரோ ஆம்பியர். இது இருக்கு பாருங்க. 5 இது ஜீரோ போட்டிருப்பாங்க, அது ஒன்றும் இல்லை. பாயிண்ட்க்கு அப்புறம் ஜீரோ வந்தா கணக்கு வராது. அதனால 1.50 மைக்ரோ ஆம்பியர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th question. Two short bar magnets have magnetic momentum 1.20 amp square and 1 amp square, respectively. They are kept on a horizontal table parallel to each other with the north poles pointing towards south. They have a common magnetic equator and separated by a distance of 20. The value of resultant horizontal midpoint, அதாவது அப்படி கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, எர்த்ஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இவ்வளோ. அவங்க கொடுத்துருக்க சில இதுக்கு வந்து இதோ பாருங்க, இந்த மீட்டர் மேக்னெட்டிக் மொமெண்டமோட 2 பார் மேக்னெட்ஸ், பார் மேக்னெட் இருக்கு, அதோட கரண்ட் வந்து இவ்வளோ கொடுத்துட்டாங்க. 1.20 1, இது வெறும் 1. இதோ பாருங்க, மேக்னெட்டிக் 1, மேக்னெட்டிக் 2. அப்போ அது பண்ணும்போது இதோ வெயிட் பண்ணுங்க 1 மினிட். ஓகே, மேக்னெட்டிக் 1, மேக்னெட்டிக் மொமெண்டம் 2. அப்போ இது வந்து 1, இது வந்து 2. டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்க. நம்ம கிவன் எழுதியிருக்கோம். ஆர் வந்து என்னது? ரேடியஸ் 20 கொடுத்துருக்காங்களா? இதோ பாருங்க, 20/2. அப்போ இது டிவைட் பண்ணும், 10 சென்டிமீட்டர் சமாதம். 10 சென்டிமீட்டர் இன்டூ 10 சென்டிமீட்டர் வந்து 10. அப்போ 10, அப்போ மீட்டர் மாத்தினா என்ன பண்ணும்? 10 பவர் ஸ்கொயர், அதாவது 100 டிவைட் பண்ணும். அப்போ நம்ம இதுனா எப்படி எழுதலாம்? 10 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 எழுதலாம். 10 இன்டூ 10 பவர் மைனஸ் 2. இது நார்மல் ஃபார்ம்லாம் நான் சொன்ன மாதிரி சர்க்குலர் லூப். சர்க்குலர் லூப்போட ஃபார்முலா என்னது? பி ஈக்குவல் டு பி1 நாட் 4 பை எல்னு வரும், இல்லைன்னா ஆர்னு கூட வரும். அதுக்கேற்ற மாதிரி லென்த் ரேடியஸ் மாறும். இங்க வந்து மேக்னெட்டிக் மொமெண்டம் யூஸ் பண்றதுனால மேக்னெட்டிக் மொமெண்டம். அப்ப B1 கண்டுபிடிக்க போறோம். இங்க வந்து மேக்னெட்டிக் மொமெண்டம் 1, இங்க வந்து மேக்னெட்டிக் மொமெண்டம் 2 கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி இது வந்து மேக்னெட்டிக்கா 1ஓட கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? μ0/4/2. மேக்னெட்டிக் மொமெண்டம் 1ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். இது அப்ப B1 ஈக்குவல் டு என்ன வரும்னா, சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் லாஸ்ட்ல இதுதான் வரும், 2.4 இன்டூ 10 பவர் மைனஸ் 4 டி. டெஸ்லா. டி என்னது? டெஸ்லா. இந்த டெம்பரேச்சர்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை டெஸ்லான்னு சொல்லுவாங்க. டி ஈக்குவல் டு அதே மாதிரி μ0/4π இருந்தா என்ன பண்ணணும்னா டோட்டலா பண்ண போறோம், μ1 பிளஸ் μ2 பை n3, அதாவது பிளஸ் 3.6 இன்டூ 10 பவர் 5. இந்த கிடைச்ச ஆன்சரை அப்படியே பண்ண போறோம். பண்ணோம்னா என்ன என்ன பண்ணலாம்? μ0/4π வேல்யூ என்னன்னா, இது அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க இந்த இது
μ0/4π இது வந்து 5 மார்க்ஸ்லயும் இருக்கும். μ0/4π வேல்யூ 10⁻⁻7 சொல்லுவாங்க. அந்த 10⁻⁻7 அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு μ1 + μ2. μ1 + μ2 1.2 இன்டூ 1 தான் μ1 μ2 இதோ இருக்காங்க 1.2 1 அது அப்படியே போட்டோம். அப்புறம் இது நம்ம பார்த்த டிஸ்டன்ஸ் அது அப்படியே எழுதி இருக்கும். கியூப் பண்றோம். r³ கியூப் பிளஸ் 3.6 இங்க கொடுத்த இண்டக்ஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்க இண்டக்ஷன் 3.6 அப்படியே போட்டோம். அதை அப்படியே சம் பண்ணணும். அப்போ சம் பண்ணா 10⁻³ இது அப்படியே நீங்கள் நார்மலான எல்சமெட்ரிக் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் லாஸ்ட்ல இது வரும். அந்த 2.56 இன்டூ 10⁻⁴ அது அப்படியே இங்க இங்க இருக்கு பாருங்க. அதான் ஆன்சர், அவ்வளவுதான். இது மீட்டர் உங்களுக்கு தெரியணும். பவர்னா W வரும். அப்புறம் பீனா வந்து அங்க கொடுத்துருக்க 2 பார் மேக்னெட். அதுக்கப்புறம் மீட்டர் வந்தா இதோ இங்க என்ன இருக்கு, மீட்டரா தானே கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. எங்க இருக்கு சென்டிமீட்டர், இதை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணும். அதனால மீட்டர் இன்வர்ஸ் டிவைடட் பை மீட்டர்ல வரும். அதனால நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 13. The vertical component of Earth's magnetic field ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. இது ஜேஇல கேட்ட கொஸ்டின். The vertical component of Earth's magnetic field at a place is equal to the horizontal component. What is the value of an angle of drift is at the place? At the place. அதாவது வெர்டிக்கல். இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. tan I equal to vertical magnetic field by horizontal magnetic field is equal. அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா அது ரெண்டுமே ஈக்குவல். இப்போ சப்போஸ் வெர்டிக்கலும் ஹாரிசான்டலும் ஈக்குவலா இருந்தா வெர்டிக்கல் ஒன்னா இருந்தா ஹாரிசான்டல் இருக்கும் ஒன்னா இருக்கும். அப்ப நம்ம இதுக்கு 1 போடுறோம், இதுக்கும் 1 போட்டா இது கேன்சல் ஆகல, அதாவது இது வந்து கேன்சல் ஆகும், 1 கிடைக்கும் லாஸ்டா. அப்ப tan I equal to 1, I equal to tan inverse 1 ஒன்னா. அப்ப I equal to என்னது, tan inverse ஓட வேல்யூ என்னது, π/4. π/4 என்னது 45 டிகிரி. அவ்வளவுதான். 45 டிகிரி 45 டிகிரி எங்க இருக்கு இது. சப்போஸ் ரேடியன்ல கேட்டா π/4 எழுதணும். மாத்துவாங்க இந்த கொஸ்டின். ரேடியனா மாத்துறாங்கன்னா நீங்க π/4 எழுதணும். இங்க வந்து டிகிரில கொடுத்துருக்காங்க, அதனால 45. அது அப்படியே 45 எழுதிருக்கும். 14th question. A flat dielectric, அதாவது a flat dielectric disc of radius r carries an excess charge on its surface. Thus, அதாவது ஒரு டிஸ்க் இருக்கு, டிஸ்கா அந்த டிஸ்கோட ரேடியஸ் கேரிஸ் அண்ட் எக்ஸஸ் சார்ஜ். எக்ஸஸ் ஆன சார்ஜ் எல்லாம் அந்த சர்ஃபேஸ்ல கேரிஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மான்னு எடுத்திருக்காங்க. சிக்மான்னு எடுத்துட்டு த டிஸ்க் ரொட்டேட், அந்த டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது பர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். அந்த அதுல இருக்கிற பிளேனோட இது வந்து பர்பெண்டிகுலரா இருக்குன்றாங்க. இருக்கும்போது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஆஃப் டார்க் ஆன் த டிஸ்க். மேக்னெட்டிக் ஆஃப் டார்க் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த டைரக்ட் ஃபார்முலா, அதனால தான் அப்படியே எழுதியிருக்காங்க. நீங்க பாருங்க 1/4 சிக்மா ஒமேகா பை BR4. BR4 பவர்ல 4 அதிகமா இருக்கும். டார்க்னாலே 4 பவர்ல தான். நிறைய வாட்டி நீங்களே பாத்தீங்கன்னா ஆன்சர் டார்க்னாலே 4ல தான் வரும் பவர், அதோட கால்குலேஷன் லாஸ்ட். அதனால 1/4 சிக்மா ஒமேகா பை BR4. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா, புக்ல பாருங்க நீங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு டெஃபினேஷன்ல கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ், அந்த நோட்ஸ்ன்னு இருக்கும், அந்த நோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இதோட ஆன்சர் டைரக்ட் ஃபார்முலான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க படிச்சுதான் ஆகணும் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து 15th லாஸ்ட் இந்த லெசனோடது. The potential energy of magnetic dipole whose dipole momentum is. Potential energy of magnetic dipole, அந்த டைபோல் இருக்குல்ல, அந்த டைபோல்ல அந்த பொட்டான்சியல் எனர்ஜி V தான் பொட்டான்சியல் எனர்ஜி. whose dipole momentum is, அந்த பிஎம் வந்து எவ்வளோன்றாங்கன்னா இதை கொடுக்குறாங்க அந்த பிஎம் m². மேக்னெட்டிக் வந்து பி ஈக்குவல் டு இவ்வளோ கொடுத்துறாங்க. இப்போ நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்டம் வந்து பிஎம் ஈக்குவல் டு -0.5. இந்த மேக்னெட்டிக் கொடுத்துருக்க மேக்னெட்டிக் மொமெண்டம் அப்படியே போடுங்க, அப்படியே போட்டு ஆன்ஸ்கொயரா ஒன்றும் கிடையாது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துறாங்க, இதுவும் கொடுத்துறாங்க. இப்போ நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃபார்முலால. பொட்டான்சியல் நான் சொன்னமே ஃபர்ஸ்ட் பொட்டான்சியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ V ஈக்குவல் டு -PM.B அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணீங்கன்னா அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க பாயிண்ட் வைஸ். இதுவும் ஜேவும் பண்ணா ஜேவும் இது பண்ணா வெக்டர் இதுல வந்து 0 ஆயிடும், அது நம்மளுக்கு தேவையில்ல. அப்ப இதுவும் பண்ணா நம்மளுக்கு பிளஸ், வெளில ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப பிளஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து பிளஸ் ஆயிடுச்சா, அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.1 ஜூல் ஈக்குவல் டு 0 பிளஸ் 0.1 ஜூல் வரும். மைனஸ்னும் இருக்கும், இங்க பாருங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க.
மேக்னெட்டிக் மொமெண்டம் டைபோல் அது வந்து இங்க ஃபார்முலால மைனஸ் இருக்கும் ப்ளஸ் இங்க கொஸ்டின்ல மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருக்கு. சப்போஸ் கொஸ்டின்ல வந்து இங்க ப்ளஸ் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து -0.1 வரும். பட் இங்க வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மைனஸ் தான் வரும். ப்ளஸ் வரும், சாரி ப்ளஸ் வரும், மைனஸ் இன்டு மைனஸ். அதே மாதிரி நம்ம சாப்டர் 3 முடிச்சிட்டோம். சாப்டர் 4 நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதாவது இதுல வந்து சீரீஸ் அந்த ஆர்எல்சி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வரும். இது ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். சாப்டர் 4 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுல என்னன்னா an electron moves in a straight line path x y. எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது, இங்க பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன் பாத் இந்த ஃபிகர்ல காமிக்கிறாங்க. அந்த காயில் ஏபிசிடி, இது வந்து ஏபிசிடி அந்த காயில் adjacent on the path of the electron, இதான் adjacent. அந்த what will the direction of current if any induced of the coil. இது ஜேஇல கேட்டிருக்காங்க, ஜேஇ அட்வான்ஸ். எப்ப கேட்டாங்கன்னா இது 2013 அப்பயோ கேட்டாங்க இந்த கொஸ்டின். இது வந்து என்னன்னா an electron moves on a straight line, சொன்ன மாதிரி இது ஸ்ட்ரெயிட் லைனா அந்த காயில் ஏபிசிடி adjacentல இருக்கு. அப்புறம் what will the direction of current if any induced of the coil. அதாவது இது வந்து நார்மலா இது வந்து என்னது ஐஜேகே, இது எல்லாமே ஐல வரும், ஐ கேப்ல இருக்கும் இது எல்லாமே. இப்ப இது வந்து டைரக்ஷன் இப்படி இருக்கா, இதுதான் நார்மலான டைரக்ஷனு. இந்த டைரக்ஷன்ல போகும்போது எலக்ட்ரான்ஸ் போயின்னு இருக்கும். அந்த டைரக்ஷன்ல போகும்போது இன்டியூஸ், அதாவது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இஎம்எஃப்னா டி பிளஸ் பி பை டிடி. அதை ப்ரொடியூஸ் ஆகும்போது அப்படியே மைனஸ்ல இருக்கா, அது அப்படியே ஆப்போசிட்டா மாறும். அந்த நீங்க ஒரு 2 மார்க் வச்சிருப்பீங்க, ஆப்போசிட் த டைரக்ஷன் லென்ஸ்லா, ஆப்போசிட் த டைரக்ஷன் இருக்கும். அப்ப அந்த இது மெத்தட் யூஸ் பண்ணும்போது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆஃப் இன்டியூஸ்டு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது த கரண்ட் வில் பி ரிவர்ஸ் ஆப்போசிட்னு அந்த 2 மார்க் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட்னாலே ரிவர்ஸ் இட்ஸ் டைரக்ஷன், எலக்ட்ரான் கோஸ் பாஸ் த காயில். அதாவது இப்படி போற டைரக்ஷன்ல போற எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படியா மாறும், இந்த சைட்ல போகும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை இதுல. இதுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் வந்து a thin semicircular conducting ring PQR. Thin semicircular conducting ring PQR. PQR. Radius R is falling with its plane vertical. Radius R அது இதோ பாருங்க falling ஆகுது vertically. Horizontal magnetic field B. இது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். இது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட். as shown in figure கொடுத்துறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதுவும் டைரக்ட் ஃபார்முலா. இங்க பாருங்க, இது நீங்க 11th பொட்டான்சியல் கைனெட்டிக் சொன்னா, இது ஒர்க் எனர்ஜி ஈக்குவல் டு கைனெட்டிக்னு சொன்னா, அதே மாதிரி பொட்டான்சியல் கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது பொட்டான்சியல் கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, 1/2 mv². 8th லெசன்ல நீங்க பாத்தீங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த்ல வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பாங்க, 2RBV at higher potential சொல்லிட்டு. இது வந்து ஸ்டேட்மெண்ட், 2RBV at R is higher potential. அவ்வளவுதான். Third one வந்து the flux linked with a coil at any instant t is given by flux B இவ்வளோ, the induced EMF T equal to 3. அப்ப என்னன்னா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸ் பி கொடுத்துட்டாங்களா, அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் போன சம்லி சொல்லியிருப்பேன், லென்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கேயும் லென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். டி ஃப்ளக்ஸ் பி பை டிடி ஆப்போசிட் கொஸ்டின் இது. அதை யூஸ் பண்ணோம்னா என்னன்னா T equal to 3s. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா T equal to 3sன்னு கொடுத்துருக்காங்க அந்த இன்டியூஸ்ட் EMF. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா முதல்ல ஃப்ளக்ஸ் பியா ஃபார்முலால ஃப்ளக்ஸ் பி போடுங்க. ஃப்ளக்ஸ் பியோட வேல்யூ என்னது இது. அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், மைனஸ் டி பை டிடினா இது வந்து 10 into 2 என்னது 20t மைனஸ் 50 ஒன்று போடுங்க. பிளஸ் 2 இது வந்து 0 ஆயிரும், கான்ஸ்டன்ட்னால 0 ஆயிரும். அப்புறம் இதை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 20t பிளஸ் 50 ஈக்குவல் டு 50 மைனஸ் ஃபர்ஸ்ட் 50 எழுதிக்கிறோம், மைனஸ் நெக்ஸ்ட் இருக்கிறதுனால மைனஸ் 8. அப்புறம் இந்த t ஈக்குவல் டு 3, அந்த 3யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 50 மைனஸ் 23, அந்த டீல இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 23 ஜா 60, 50 மைனஸ் 60 மைனஸ் 10, பிளஸ் பி ஈக்குவல் டு என்னது மைனஸ் 10 வோல்ட்னு கிடைக்கும். மைனஸ் 10 வோல்ட் இதோ இருக்கு பாருங்க, மைனஸ் 10 வோல்ட். அதுக்கப்புறம் 4th கொஸ்டின் போக போறோம். when the current charges from plus 2a to minus 2a,
in 0.05 seconds. அந்த கரண்ட் சேஞ்சஸ், அதாவது +2A -2A வரைக்கும் போகுது. அந்த எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்திருக்குன்னா 0.05 செகண்ட்ஸ். EMF 8 volt is induced in a circle. The coefficient of self induction of the coil is எவ்வளோன்னு கேட்குறாங்க. DT என்னது 0.05 செகண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஆனா கரண்ட், அதாவது ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட், அதாவது நம்மளுக்கு கரெக்டான கரண்ட் வேணும்னா என்ன பண்ணணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் என்னது 2 மைனஸ், அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னா ஃபைனல் என்னது, ஃபைனல் வந்து 2 மைனஸ் -2. அப்போ என்ன பண்ணணும் 2 + 2 = 4ன்னு கிடைக்கும். 4 ஆம்பர். 4 ஆம்பர் கிடச்சிச்சா? ஓகே. எல், அந்த செல்ஃப் இண்டக்ஷன் நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த செல்ஃப் இண்டக்ஷன் ஃபார்முலா என்ன, d + di/dt. அதை கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ்லான். எக்ஸ்லான் என்னதுங்க 8 வோல்ட். நான் சொல்லியிருக்கேன் வோல்ட் = எக்ஸ்லான் ஒன்று தான். வோல்ட்டோ எக்ஸ்லானோ என்னது ஒன்று தான். அப்போ எக்ஸ்லான் பதிலாக 8 போடுங்க. -8/di/dt 4/0.05 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 2 -2 இன் கீழே வந்து 1/0.05 இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், -2 × 0.05 = -0. இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது இருக்கு பாருங்க, -0.14. சரி இதை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 0.05 × 2 5 2s are 10. அப்போ 1 கிடைக்கும், 20. அப்போ 2 பாயிண்ட் தள்ளி இருக்கு, இது இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 0.1 ஹெட்ஸ். 0.1 ஹெட்ஸ். இது ஒரு ஆன்சர். இதுதான் இங்க 0.8. அதே மாதிரி the current I, next question, fifth question, the current I flowing in a coil varies with the time as been shown in figure. The variation of induced EMF with the time would be என்னன்னு கேக்குறாங்க. அதாவது கரண்ட் I, இந்த கரண்ட் I ஃப்ளோ ஆகுதா, நான் சொல்லியிருந்தேன் அதாவது இன்க்ளைன் பிளேனா இருந்தா கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்க எக்ஸ்லான் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க பாருங்க, இந்த கான்ஸ்டன்ட் இங்க வந்து இந்த இப்படி இருந்தா 0, அதாவது இந்த டைரக்ஷன் இப்படி இருந்தா இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் எக்ஸ்லானு. இப்படி இருந்தா 0வா இருக்கும், இப்படி இருந்தா கான்ஸ்டன்டா இருக்கும் இஎம்எஃப். அப்ப இது ஏத்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது 0, இது கான்ஸ்டன்ட், இது 0, இது கான்ஸ்டன்ட், இது 0, இது கான்ஸ்டன்ட். வேற எதுவுமே அப்படி இருக்காது. இது இப்படி இருக்கு, இது செட் ஆகாது, இதுவும் செட் ஆகாது, இதுவும் செட் ஆகாது. இது ராங், இது ராங், இது ராங். இது வந்து அப்படிதான் இருக்கு, கான்ஸ்டன்ட் 0, கான்ஸ்டன்ட் 0 அந்த மாதிரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் sixth question பார்க்க போறோம். A circular coil with a cross sectional area of 4 cm² has 10 turns. It is placed at the center long solenoid 15 turns. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வரும், N1 N2 A2. அப்படி பண்ணோம்னா μ0 N2/N1 A1. அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில் நம்ம படிச்சிருப்போம். அந்த μ0 அந்த சம் படிச்சிருப்போம். அந்த ரெண்டு மியூச்சுவல் இண்டக்ஷன் கொஸ்டின் படிச்சிருப்போம். M12 M21. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 7.54 மைக்ரோ ஹெர்ட்ஸ். இது டிரான்ஸ்ஃபார்மர், ரொம்ப ஈஸி. 7th sum. In a transformer, the number of turns in a primary and secondary are 410 and 1000. Number of turns. Primary எவ்வளோ 410, secondary எவ்வளோ 1230. If the current is primary 6A, secondary எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின்ல படிச்சிருப்போம் ஃபார்முலா NS/NP = IP/IS. அப்போ IS நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னது NS என்னது 1230/410. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு முதல்ல இதுவும் எழுதலாம் 6A/IS. இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்து இங்க வந்து 3, இது வந்து 2. அப்ப ஆன்சர் வந்து IS = 2A. இது இருக்கு பாருங்க 2A. இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பேன். இதோ வெயிட் பண்ணி ஒரு நிமிஷம். 1230/410. இதை கேன்சல் பண்ணா 3 கிடைக்கும். இங்க 6A/IS இருக்கா, கரண்ட், செகண்டரி கரண்ட். அப்ப இது டிவைட் பண்ணா இது இப்படி போயிடுச்சுன்னா டிவைட் ஆகும். அப்ப இங்க 2Aன்னு கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இங்க ஆன்சர் வந்து செகண்டரி IS, அதாவது செகண்டரி கரண்ட் வந்து 2A. அவ்வளவுதான். 8th question. A step down transformer reduces the supply voltage from 220 volt ல இருந்து 11 volt வரைக்கும் சேஞ்ச் ஆகுது and increases the current from 6A to 100 ampere. Then it is efficiency எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது வோல்டேஜ் பிரைமரி எவ்வளோ 220 volt, வோல்டேஜ் செகண்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11.
கரண்ட் பிரைமரி வந்து 6A, செகண்டரி வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ இந்த டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. எஃபிஷியன்சியோட விஎஸ் ஐஎஸ் பை விபி இன்டூ ஐபி 11 × 10 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.833. அதை நம்ம பார் எடுத்தோம்னா 0.83 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். Next, ninth one. In an electrical circuit, RLC and AC voltage sources are all connected in series. When L is removed from the circuit, the phase difference between voltage and current in the circuit pi by 3. இந்த பாருங்க ஆங்கிள் கொடுத்துறாங்க, டிஃப்ரெண்ட் ஆகும் இங்க. Instead of C is removed, the phase difference is against pi by 3. நார்மலா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்னது, அவங்க கொடுத்துருக்க ஆங்கிள் மைனஸ் ஆங்கிள் பண்ணுங்க, 0 கிடைக்குமா? பவர்ல நான் சொல்லியிருப்பேன், பவர் ஃபேக்டர்னா என்னது, காஸ் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் என்ன கண்டுச்சு, நம்ம கண்டுபிடிச்சோம் 0. அப்போ காஸ் 0 என்னது 1 ஆன்சர் 1. அவ்வளோதான். காஸ் ஃப்ளக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்ச 0 போடுங்க. காஸ் 0 என்னது 1 ஆன்சர் 1. அவ்வளோதான். 10th ஒன் ஒன்றும் கிடையாது. இங்க சீரிஸ் ஆர்எல் சர்க்யூட், அங்கே ஆர்எல்சி பார்த்துருப்போம், இங்கே ஆர்எல் சர்க்யூட். த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் reactance are the same. Then the phase difference between the voltage and current in the circuit is, இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி. tan flux equal to XL by R. அந்த RLC சர்க்யூட் ஃபார்முலா அதை தெரிஞ்சா இது ஈஸியா போட்டுடலாம். XL equal to R ன்னு வாங்க. அப்போ flux equal to tan inverse 1, பிகாஸ் இது 1 இருக்கும். அப்போ ஃப்ளக்ஸா அதை அப்படியே வைங்க. tan inverse வந்து என்னது 5/4 இல்லைன்னா 45 டிகிரி. இங்க ரேடியன்ல கேட்டிருக்காங்க 5/4, அப்போ 5/4 தான் ஆன்சர். டிக்கெட்டிங் அவ்வளோதான். 11th one. In a series resonant RLC circuit, the voltage across 100 omega resistor 40 volt. The resonant frequency omega is 250 radius. If the value of C is 4 microvolt, then the voltage across L is என்னன்னு கேக்குறாங்க. அதாவது 100 omega 40 ரெசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ, வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ 40 omega, பவர் வந்து 250 ரேடியன் பர் செகண்ட். சி கெப்பாசிட்டர் எவ்வளோ கேட்டிருக்காங்க, கெப்பாசிட்டர் வந்து 4 மைக்ரோவேவ். அப்போ விஎல் அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் எல் எவ்வளோன்னு தெரியாது நம்மளுக்கு. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 1/LC ஒமேகா ஸ்கொயர். அதாவது இந்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு தான் ஸ்கொயரிங் வந்துடும், √2 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு எல் தான் தெரியாது. அப்போ எல் அப்படி கொண்டு போங்க. எல் அப்படி கொண்டு போயின்னா ஒமேகா ஸ்கொயர் பை சி வரும். இது அப்படியே வந்துடும், ஒமேகா ஸ்கொயர் பை சி வரும். ஒமேகாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 250 போட்டிங்களா, ஸ்கொயர் போட்டிங்களா, 4 × 10⁻⁶ இந்த அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இது கிடைக்கும். அப்போ 400 வோல்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதோ 400 வோல்ட். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். An inductor 20 meter heads, a capacitor 50 microF and the resistor 40 omega are connected in a series. அதாவது இண்டக்டர் 20 milliHz and capacitor 50 microF and resistor வந்து 40 omega are connected in a seriesல. இதுவும் ஜேஇ அட்வான்ஸ்ல கேட்டிருக்காங்க, அதனால இது நல்லா கவனிங்க. connected in series across a source of EMF V equal to 10 sin 340. The power loss in AC circuit is என்னன்னு கேட்குறாங்க. என்ன பவர் லாஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. L equal to 20, நான் சொன்ன மாதிரி இண்டக்டர் 20 மைக்ரோ ஹெட்ஸா, சி வந்து 50 மைக்ரோ ஃபோர்ஸா, ஆர் வந்து என்னது 40 ஒமேகா சொன்ன மாதிரி, பி வந்து வோல்டேஜ் என்னது 10 sin 340 t. இதை வந்து ஒமேகான்னு எடுத்துக்கிறோம். அதாவது இங்க பாருங்க எக்ஸ்சி கண்டுபிடிக்கணும் 1/WC ஃபார்முலா. எக்ஸ்சியோட என்னது 1/WC, டபிள்யூ என்னது அதாவது பவர் என்னது 340 × 50 × 10⁻³ இதை வந்து நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. 10⁻⁶ அதை இது பண்ணீங்கன்னா 58 இது இருக்கு பாருங்க, 58,823 ஒமேகான்னு கிடைக்கும். இது இருக்கு ஆன்சர். இது அப்படியே போட்ட பிறகு எக்ஸ்எல் கண்டுபிடிங்க. எக்ஸி கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, எக்ஸ்எல் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸிக்கு வந்து ஃபார்முலா வந்து 1/ωc, எக்ஸ்எல்க்கு வந்து ஒமேகா எல், ஒமேகா 340 × எல், எல் இவ்வளோ. இதை பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. இதை வந்து இம்படன்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும். இம்படன்ஸ்னா அந்த ஆர்எல்சியில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா Z = R² + இது XL - XC ஹோல் ஸ்கொயர். XL R² நம்ம கண்டுபிடிச்சா 40, இது ஒரு 40 ஸ்கொயர். இம்படன்ஸ் அந்த XL - XC பண்ணோம்னா இது ஸ்கொயர் பண்ணால் Z = 65.6 ஒமேகா. 65.6 ஒமேகா. அது அப்படியே பவர் லாஸ்ல போடணும்.
இது மட்டும் போதாது. இது வந்து 65.6 ஒமேகா கண்டுபிடிச்சோமா இம்பிடன்ஸ். அத வந்து பவர் லாஸ்ல போட்டோம்னா விஆர்எம்எஸ், ஐஆர்எம்எஸ், காஸ் ஃப்ளக்ஸ் இதுதான் ஃபார்முலா. அது அப்படியே அதாவது V0/√2 V0/√2 இன்டூ I0/√2 இன்டூ காஸ் ஃப்ளக்ஸ். விஆர்எம்எஸ் நமக்கு தெரியும். நார்மலான ஆர்எம்எஸ் என்னது ரேடியஸ் மீட்டர் பர் செகண்ட். அப்ப விஎம்எஸ்னா R/√2வா இன்டூ ஐக்கும் அதே மாதிரி தான் ஐ நாட் நாட் பண்ணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சார்ஜ் வந்து நாட் அதை நார்மலாக கொடுத்துருக்காங்க. நாட்டு இன்டூ காஸ் ஃப்ளக்ஸ் காஸ் ஃப்ளக்ஸா. அப்போ இதை எப்படி என்ன பண்ணலாம்னா அதாவது √2 அதாவது √2 இன்டூ √2 2ஆ மாறும். அப்போ 1/2 VI0 இன்டூ காஸ் ஃப்ளக்ஸா. அப்போ 1/2 V0 இன்டூ I0 இன்டூ R/2 இதோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க அந்த காஸ் ஃப்ளக்ஸ் R/2 அந்த காஸ் ஃப்ளக்ஸ் தோ R/2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 1/2 இன்டூ V0 வந்து 10 நாங்கள் எழுதணுமா, அதே மாதிரி I0 வந்து 10.6.52 இதோ பாருங்க 6.52 6.52 6. நீங்க நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.40 வோல்ட் கிடைக்கும். அதான் அந்த ஆன்சர் வந்து இங்க போட்டிருக்காங்க. இல்ல 46 சாரி 46 இதோ இருக்கு 0.46. Next 13th question. The instantaneous values of a alternating current and voltage in circuit are இவ்வளோ and voltage வந்து இவ்வளோன்னு சொல்றாங்க. The average power in watts. ஆவரேஜ் பவர்னால இங்க ஏதுன்னு எழுதியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. 1/2 இது ஃபார்முலா நம்ம போன சம்ல கூட யூஸ் பண்ணோம். V0/I0 காஸ் ஃப்ளக்ஸ் 1/2 V0 1/√2 1/√2 இதோ பாருங்க 1/√2 1/√2 அது அப்படியே போடுங்க. காஸ் π/3 π/3 போடுங்க. 1/2 அது அப்படியே 1/2 இன்டூ 1/2 ஈக்குவல் டு 1/8 மாறும். காஸ் π/3யோட வேல்யூ என்னது காஸ் π/3யோட வேல்யூ வந்து 1/2. அதனால 1/2 இன்டூ 1/2 வரும். இதோ பாருங்க அதாவது 1/2 இதுவும் மல்டிப்ளை பண்ணா √2 இன்டூ √2 1/2 கிடைக்கும். 1/2 பை இது 1/2 இந்த 1/2 வரும், இந்த 1/2 வரும். அப்ப 1/2 இன்டூ 1/2 இன்டூ 1/2 ஈக்குவல் டு 1/8 ஆன்சர். 14th question. In an oscillating LC circuit, the maximum charge on the capacitor is Q. The charge on the capacitor when the energy is stored equally between the electric and magnetic field என்ன. அதாவது கெப்பாசிட்டர்ல இருக்கிற Q சார்ஜ், the charge on capacitor when the energy is stored equally எலக்ட்ரிக்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் இருக்கிற சார்ஜ் வந்து ஈக்குவலா ஸ்டோர்டா இருக்குன்றாங்க. அப்ப நார்மலான Q ஈக்குவல் டு Q பை √R இருக்கும். அவங்க கொடுத்துருக்க இப்ப நம்ம நார்மலான Q இனிஷியல் கியூல வந்து ஒரு நார்மலான கியூவை சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்னா ஆரா அந்த ஆர் வந்து அப்படியே சம் பண்ணுவாங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு சார்ஜ் நெக்ஸ்ட் சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் நெக்ஸ்ட் சார்ஜா மாத்தோம்னா இங்க இன்க்ரீஸ் பண்ணா Q/√2ன்னு வரும். எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்திருக்காங்க. இது வந்து இதோட இது கிடையாது, அதாவது இன்க்ரீஸ் ஆகும்ன்றாங்க. அதனால Q/√2. 15th வந்து 20/π². இதோ பாருங்க 20/π² H inductor is connected to a capacitor of a capacitance C. Capacitor of a capacitance C ல கனெக்ட் ஆயிருக்கு. The value C in order to impart maximum at 50 Hz is என்னன்னு கேக்குறாங்க. C வந்து தெரியாது. ஒமேகா வந்து நம்மளுக்கு நிறைய தடவை படிச்சோம் இந்த லெசன்ல, நிறைய சம்ல இதான் வந்தது. ஒமேகா ஈக்குவல் டு எல்சி. இதனால நம்ம வச்சுக்கோங்க ஒமேகா ஈக்குவல் டு எல்சி. இல்லைன்னா ஸ்கொயர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது ஸ்டெப் வந்து 1/LC அப்படி கண்டினியூ கொடுப்பாங்க. போத் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஒமேகா என்னது 2πf ஈக்குவல் டு 1/LC 4π² f²/1/LC. அந்த வேல்யூ இங்க இப்படி கொண்டு வாங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ C ஈக்குவல் டு 1/20π² ஃபோர் அப்புறம் 5 இன்டூ 10⁻6 10⁻6னா மைக்ரோ எஃப் 5 மைக்ரோ எஃப் C ஈக்குவல் டு அந்த அப்படியே போடுங்க 5 மைக்ரோ எஃப். டி தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் அவ்வளவுதான், லாஸ்ட் லெசன் பார்க்க போறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வால்யூம் 1ல லாஸ்ட் லெசன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சாப்டர் 5 டைமென்ஷன் ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப ஈஸி சம், ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப ஈஸியான லெசனும்.
1/√μ மியூ நாட் எக்ஸ்லான் நாட் ரூட் போட்டு சினா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சி என்னது? சி வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட். அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட். அப்ப இது வந்து டைமென்ஷன் ஃபார்முலால எத சொல்லியிருக்காங்க? இது ரூட்ல இருக்கா? ரூட்ல இருந்தா தான் சி வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட். இங்க ரூட்ல இல்ல. அதனால 1/μ0 எக்ஸ்லான் நாட் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இந்த ரூட்டா ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட் பண்ணா இந்த ரூட் போயிரும், இந்த ஸ்கொயர் வரும். அப்ப வந்தா என்னது? எல்டி இன்வர்ஸ் வந்து லைட்டோடது. அப்ப ஸ்கொயர் பண்ணா எல் ஸ்கொயர் டி -2. இதுதான் ஆன்சர். Next, if the amplitude of magnetic field is euro, then amplitude of the electric field and electromagnetic waves என்னன்னு கேக்குறாங்க. E0 by B0 equal to C ஃபார்முலா. லைட்டோட இது வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதை மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே போட்டீங்க. லைட் என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட் என்னது? ஸ்பீடு. வெலாசிட்டி ஆஃப் லைட் ஸ்பீடு வந்து என்னது? இவ்வளோ. அப்ப E0 ஈக்குவல் டு கொடுத்துருக்க அந்த இது ஈக்குவல் டு இது அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட். அது அப்படியே பண்ணீங்கன்னா 900 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது பாருங்க, இது அப்படியே போகும். 3 into 3 9 வரும். ஆன்சர்ல அது வந்திருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் யூஸ்டு ஃபார் வியூயிங் ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ஃபாக்? இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் யூஸ் ஆகும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இந்த ப்ராப்பர்ட்டில படிச்சிருப்பீங்க பாருங்க, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்? டிரான்ஸ்வர்ஸும் உண்டு, நான் மெக்கானிக்கல் வேவ்ஸும் உண்டு, ப்ரொடியூஸ் பை ஆக்சிலரேட்டிங் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கு. லாங்கிடியூனல் மட்டும் தான் கிடையாது. நீங்க படிச்சிருப்பீங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் நாட் லாங்கிடியூனல் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் அன் ஆசிலேட்டர் which has a charged particle oscillating about its mean position with a frequency of euro. The wavelength of electromagnetic waves produced by its oscillating is, அது frequency கொடுத்துருக்காங்க 300 மெகாஹெட்ஸ். அப்ப மைக்ரோ மெகாவா? அப்ப மெகானாலும் மைக்ரோனாலும் ஒன்று தானே. அப்ப 10⁶ வருமா? அதுதான் இங்க 10⁶ போட்டுருக்காங்க மைக்ரோனால. ஹெட்ஸ். அப்ப நம்ம லேம்டாவோட ஃபார்முலா C/F. சீனா என்னது சொன்னேன்? வெலாசிட்டி ஆஃப் லைட் சொன்னா, வெலாசிட்டி ஆஃப் லைட் ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட் என்ன? 3 × 10⁸. அப்புறம் இங்க 3 ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு தெரியும். இந்த ஃப்ரீக்வன்சி இப்பெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 300 × 10⁶ ஈக்குவல் டு 1. அதாவது இது கேன்சல் ஆயிரும். இங்க வந்து 100 இருக்கும். இங்க 10⁸. இங்க வந்து அப்படியே ஈக்குவல் டு 1 வரும். பிகாஸ் இங்க ஒன்று இருக்கு 2. அப்ப இதுனா எப்படி மாத்தலாம்னா 10⁸ by 100 எப்படி எல்லாம் 10⁻2 plus 10⁶ ஈக்குவல் டு 10⁸ by 10⁸. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. இங்க ஆன்சர் வந்து 1 மீட்டர். அப்படியே 6th கொஸ்டின். இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் associated with an electromagnetic wave propagative along negative x-axis can be represented by. அதாவது உங்களுக்கு வெக்டார் அல்ஜிப்ராலயே நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது எக்ஸ்னா ஐ கேப்பு, ஜே கேப்பு, அந்த மாதிரி இது ஜே கேப்பு, கே கேப்பு. இப்ப நார்மலா மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்பவுமே இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சாரி இது வந்து ஃபீல்டு. இது இங்க தான் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்ப எக்ஸ் வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸா இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இது வந்து ஒன்னு மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும், ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கும். அப்ப எப்பவுமே சார்ஜ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா அதுக்கு இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்பவுமே டவுன் சைடு இருக்கும். டவுன் சைடுனா ஜேல இருக்கும், இசட்ல இருக்கும். இதோ பாருங்க, இங்க ஜே இருக்கா, இங்க கே இருக்கு. கே வந்து ஒய்ல இருக்கும். சாரி இப்ப இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான், இது வந்து பாயிண்ட் சார்ஜ் பிளஸ் கியூல இருக்கு. பிளஸ் கியூல இருந்தா ஜே சைட்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், கே சைட்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் டினோட் பண்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிராவலிங் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அந்த வேவ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ், ஒரு மீடியமே இல்லாம போகுது. இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இவ்வளோ. இந்த பீக் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இவ்வளோன்னு கொடுத்துறாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்க கண்டுபிடிக்கிறது என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் ஈக்குவல் டு E0 by B0. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது சி, அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட் தெரியும். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி கொண்டு போங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது? 3Vm² கொடுத்துருப்பாங்க. அதனால இங்க வந்து ஆர்எம்எஸ் வேல்யூல சொல்றாங்க. அப்ப √2 ERMS. அப்ப √2 into ERMS என்னது?
3 3 போட்டிங்களா? அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் லைட் என்னது 3 × 10⁸ இங்க போட்டிருக்காங்க. அதே 3 கேன்சல் ஆகும். √t/10⁸ 10/8 √2/10/8 அப்போ √2 × 10⁻−8 இது மேல கொண்டு போயிருங்க. √2ஓட வேல்யூ என்னது 1.414 × 10⁻−8 இங்க எந்த ஆப்ஷன் வருதோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1.414 × 10⁻−8 டெஸ்லா இதோட யூனிட் டெஸ்லா. அதே மாதிரி an electromagnetic wave is propagating in a medium with a velocity u vi. The instantaneous oscillating electric field of a electromagnetic wave is along y-axis. Then the direction of a oscillating magnetic field of the electromagnetic wave will be along என்னன்னு கேக்குறாங்க. இது வந்து ஒண்ணும் கிடையாது. அதாவது y ஆக்சிஸ்னா என்னது ஜேவா ஐயோ குத்துட்டாங்க. இங்க என்னன்னா then the direction of ஆக்சிலேட் இப்படி ஆக்சிலேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து இன்னொரு இதுக்கு போகும். அது கே வந்து என்னது ஜேவா ஜெட்டா ஜெட் இதுதான் ஜெட். அவ்வளவுதான். 9th if the magnetic monopole exists then which of the magnetic Maxwell equation to be modified? Maxwell equation ஒன்றும் இல்லை. இந்த Maxwell equation ஃபார்முலா நீங்களே படிச்சிருப்பீங்க. அந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் மேக்ஸ்வெல் ஆம்பியர்ஸ் அது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இதுதான். அப்ப இதுதான் ஆன்சர். B.dA = 0. அதே மாதிரி ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் ஆர் an example of ஸ்பெக்ட்ரம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எடுத்து படிங்க. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதுல இந்த லைன் அப்சார்ப்ஷன் இருக்கும். அந்த லைன் அப்சார்ப்ஷன்ல ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் இங்க சொல்றாங்க. ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் an லைன் அப்சார்ப்ஷன். which of the following is an electromagnetic wave? காமா ரேஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காமா ரேஸ் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். which one of them is used to produce and propagative electromagnetic wave? And accelerating charge. First ப்ராப்பர்ட்டி எடுத்து பாருங்க. இதா இருக்கும் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் இங்க பாருங்க. இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக்லயே கிடையாது. ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் மட்டும் தான். சார்ஜ் ஆக்சிலேட் பண்ற வேலை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட வேலை. நெக்ஸ்ட் if E and எவ்வளோனா will be electrified and plane electromagnetic the value of omega is எவ்வளோன்னு கேட்குறாங்க. omega = C × K. C வந்து என்னது 3 × 10⁸ ஸ்பீட் ஆஃப் லைட் இன்டூ 10⁶ இதோ இருக்கு பாருங்க 10⁶ அப்ப 3 × 10⁻14 3 × 10⁻14 ரேடியஸ். அப்புறம் which of the following is not true of an electromagnetic waves? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நாட் ட்ரூன்றாங்க. டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா? அது சிம்பிளான விஷயம். டிரான்ஸ்போர்ட் மூமெண்டமும் டிரான்ஸ்பர் பண்ணும். ஆங்குலர் மூமெண்டமும் டிரான்ஸ்பர் பண்ணும். லீனியர் மூமெண்டமும் டிரான்ஸ்பர் பண்ணும். எல்லாமே டிரான்ஸ்பர் பண்ணும். அங்க மூமெண்டமா இருக்கிற எல்லாமே டிரான்ஸ்பர் பண்ணும். அதனால இங்க மூமெண்டம் வந்தாலே அது கரெக்ட். இங்க வந்து நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ட்ரூ. எனர்ஜியும் டிரான்ஸ்பர் பண்ணும். பட் இங்க பாருங்க இன் வேக்யூம் இட் டிராவல்ஸ் வித் டிஃபரண்ட் ஸ்பீட் ஈக்குவல் ஸ்பீட் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல டிராவல் பண்ணும். விச் டிபெண்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி. ஈக்குவல் ஸ்பீட் வந்தா கரெக்ட், டிஃபரெண்ட் வந்தா நாட் கரெக்ட். அதனால நாட் ட்ரூ. அதான் டிஃபரெண்ட். டி தான் ஆப்ஷன் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். The electric and magnetic fields of an electromagnetic wave are in phase and perpendicular to each other. அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல கிராஃப்ல பாத்தீங்கன்னா கிராஃப் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும். அதுல வந்து என்னன்னா ஃபேஸும் பர்பெண்டிகுலரும் ஈச் அதரா இருக்கும். இது ஃபேஸ் இது பர்பெண்டிகுலர். அதாவது அது அந்த டயக்ராம் வந்து ஃபேஸ் பர்பெண்டிகுலர் நோட்ஸ் எடுத்து பாருங்க. அதுல இருக்கும் அந்த ஃபேஸும் பர்பெண்டிகுலரும் ஈச் அதரா அட்ராக்ட் பண்ணும். அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. அவ்வளவுதான். இப்ப இந்த கிளாஸ் வந்து இங்கேயே முடிக்கிறோம். வால்யூம் 1 1 மார்க் நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வால்யூம் 2 1 மார்க் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.